காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவதற்காக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ஆழியாறு விசன் கல்வி இணை இயக்குனர் அருள்நிதி அருள் செல்வி அம்மா அவர்கள் ஆழியாறில் இருந்து ஆழியாறு ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய அறிமுகம் செய்து வாழ்த்தி வரவேற்க உள்ளோம். வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அருள் செல்வி அம்மா அவர்கள் இந்தியா தமிழ்நாடு சேலம் மாநகரில் வசித்து வருகிறார்கள். ஆழியாறு விசன் கல்வி இணை இயக்குநராக பொறுப்பேற்று ஆழியாறு அருவி திருக்கோவிலில் தொண்டாற்றி வருகிறார்கள். மேலும் சேலம் மண்டல துணைத் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார்கள். அம்மா அவர்கள் 14 வயதில் தீட்சை பெற்றார்கள். அவர்களின் பெற்றோர், சகோதரர், மாமா உள்ளிட்ட அனைவரும் வேதாத்திரி தொண்டாற்றி சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் 16 வயதில் அருள்நிதி பயிற்சி முடித்து வேதாத்திரிய மனவளக்கலை யோக கல்வியில் MA பட்டம் பெற்றுள்ளார்கள். MA தமிழ் லிட்ரேச்சர் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். வங்கியில் மேலாளராக பணியாற்றி தற்போது விருப்ப ஓய்வு பெற்று வேதாத்திரியத்தில் சேவையாற்றி வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட வேதாத்திரிய சிந்தனை உரைகளை வழங்கியும் அரசாங்க உயர் அதிகாரிகள், மாணவர்கள், கார்ப்பரேட் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனவளக்கலை யோக வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். விண்ணலை வழி இணையம் வழியாகவும் வேதாத்திரிய கருத்துக்களை சிந்தனை உரையாக வழங்கி வருவதோடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கான திறனூக்க பயிற்சியையும் அளித்து வேதாத்திரிய வழியில் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த பெருமதிப்பிற்குரிய அருள்நிதி பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கனவை கனவாக்குவது ஒன்றே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், சேவைக்கென்றே பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகள் பெற்றிருக்கும் டாக்டர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். எங்களுக்கெல்லாம் அளவற்ற ஊக்கமும் உற்சாகமும் தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவரும் விரிவாக்க இயக்குனரும் முதுநிலை பேராசிரியரும் எங்கள் சேலம் மண்டல தலைவருமான உழவன்மா தங்கவேலு அண்ணா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். உன்னதமான குருவை சிக்கன பிடித்துக் கொள்வதற்கான உயரிய கருமையத்தை வழங்கிய அன்னையை, தந்தையை மதிப்போடு மனதில் இருத்தி வணங்கிக் கொள்கிறேன். மிக அற்புதமான முறையில் வேதாத்திரிய கருத்துக்களை நம் இல்லம் தேடி நம் உள்ளங்களில் விதைத்துக் கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குனர்
மதிப்புமிக்க பேராசிரியர் கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இணை இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்களுக்கும், அவர்களோடு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். ஐடி இயக்குநரகத்தோடு இணைந்து இந்த அருட்தொண்டை உன்னதமான முறையில் ஆற்றிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் தொழில்நுட்பத் துறையிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். மிக குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு தங்கை சசிகலா ஜெகதீசன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியின் வழியில் வந்த மனித வாழ்வின் நோக்கமே இறை உணர்வு பெறுவதுதான். அதற்கு உகந்த வகையில் வாழ்வை நடத்த வேண்டும் என்னும் பேரார்வத்தோடு இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் இன்றைய தலைப்பு உங்கள பெரும்பான்மையானவருக்கு தெரிந்திருக்கும். காக்கை குருவி எங்கள் ஜாதி. இது எங்கிருந்து பிறந்தது? நம் தேசத்தினுடைய சுதந்திர கவி என்று கொண்டாடப்படுகிற மகாகவி பாரதி அவர்களது வாக்கு. காக்கை குருவி எங்கள் ஜாதி. இன்னும் சொல்ல போனால் நமது குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு மிக மிக பிடித்த கவிதை. பரசிவ வெள்ளம் என்று தலைப்பிலே அமைந்த உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே. அந்த கவிதை நீங்கள் அவசியம் படித்து பார்க்கணும். பாரதி புத்தகத்தில் பரசிவ வெள்ளம் என்பது தலைப்பு. அருட்தந்தை அவர்களது உள்ளத்தை பெரிதும் கவர்ந்த கவிதை. மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்குமான பாலம் போல. ஏன்னா அந்த கவிதையில பாரதி பேசுவார், வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய். வெளி சொல்லிடுவாரு, அணு சொல்லிடுவாரு. அந்த அணுக்கள் கூடி பிரிவதுதான் அனைத்து தோற்றங்களும் என்கின்ற விஞ்ஞானம் வந்துடும். எனவே அது ஆசான் அருட்தந்தை அவர்கள் உள்ளத்தை பெரிதும் கவர்ந்ததில் வியப்பில்லை. அதே போல இந்த கவிதையும், ஏனெனில் விஞ்ஞான அடிப்படை கொண்டது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. இந்த முதல் வரி காக்கை குருவி எங்கள் ஜாதி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மால் எல்லாம் இப்படி ஒரு வரி யோசித்து எழுதுவதுங்கிற எல்லைக்கே போக வேண்டாம். அவர் எழுதி வைத்ததை கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். ஏன்னா நாம எத்தனையோ ஜாதிகள், அதுவும் இப்பொழுது நம் எலெக்ஷன் வேற வர இருக்கிறது. ஜாதியின் அடிப்படையில் தானே கட்சிகள் இன்று வேட்பாளரையே நிறுத்துகின்றன. அந்த அளவிற்கு நம் சமூகத்தில் இந்த ஜாதி பற்று புரையோடி போயிருக்கிறது. மனவளக்கலை குடும்பத்தினரான நாம் தான் தமிழகத்தை இந்த பேராபத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். பாரதியே ஒரு இடத்துல சொல்வார், ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தவராயினும் ஒன்றே.
எந்த ஜாதி மதம் என்கின்ற எந்த வித்தியாசமும் எங்களுக்கு கிடையாது. வாழ்க வளமுடன். மன்னிக்கணும், சிறிது இடைஞ்சல் எனக்கு இந்த நெட்வொர்க்ல. இப்போ சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாரதி என்ன சொல்கிறார்னா, ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்று வேறு குலத்தினராயினும் ஒன்றே. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த அறியாமையிலிருந்து நாங்கள் விடுபட்டு விட்டோம்னு பாரதி அன்றைக்கே சொல்கிறார். உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயன் என பாரத நாடு பழம்பெரும் நாடு. இந்த தேசத்தில் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு தகுதி போதும், அவர் உயர்ந்தவர்தான். அவருக்கும் யாருக்கும் நடுவே எந்த வேறுபாடும் கிடையாது. அப்படி ஜாதிகள் பிடியிலிருந்து நாம் முழுமையாக விடுபட்டோமான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எத்தனையோ ஆண்டுகள் பாரதி இதை எழுதி நம் சுதந்திரத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளே இருக்கும். ஒரு 100 ஆண்டு கடந்த பிறகும் கூட இந்த ஜாதியின் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லையானால் நாம் உண்மையில் விலங்கின பதிவுகளில் இருந்தே விடுபடவில்லை என்பதுதான் பொருள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற வரியை புரிந்து கொள்வதற்கே நாம் இந்த அன்னமய கோஷத்தையும் மனோமய கோஷத்தையும் கடந்து வந்திருக்க வேண்டும். நமக்கு தெரியும், பெரும்பான்மையான மக்கள் இன்று இந்த 2 கோஷங்களில் தான் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னமய கோஷம், மனோமய கோஷம். இதுல வாழும் வரை உங்களுக்கு இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி என்கிற வரியே புரியாது. நாம எப்படி இன்றைக்கு தைரியமாக இந்த தலைப்பை எடுக்கிறோம் என்றால், ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமது மனங்களை எல்லாம் பண்படுத்தி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் எடுத்ததுமே நமக்கு பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோகம் தான் இன்றளவும் யோகத்தில் முதன்மையாக கருதப்படுவது. அதனால்தான் நாம் அவரை ஃபாதர் ஆஃப் யோகா என்று சொல்கிறோம், பதஞ்சலியை. அஷ்டாங்க யோகத்தில் பதஞ்சலி முனிவர் தியானத்தை நமக்கு எங்க கத்துக் கொடுக்கிறாருன்னு பாருங்க. 7வது நிலையில தான் கொண்டு வந்து கொடுக்கிறார். முதல் 4 நிலைகள் நம் உடலை தயார் பண்றார் அவர். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இந்த 4 வழியாக முதலில் நம் உடல் தகுதியைத்தான் உயர்த்துகிறார். இயம நியமம் என்றால் என்ன? மாரல் வேல்யூஸ் தான் கொடுக்கிறாருங்க. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, சில நியமங்களை அனுசரிக்க வேண்டும், அதிகாலையில் எழுவது. இந்த மாதிரியான பழக்கங்கள் தேவைதானா? ஒரு சீடன் குரு கிட்ட கத்துக்க போறான், அவனுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா அஷ்டாங்க யோகத்தின் முறைப்படி தியானம் 7வது நிலையில தான் வரும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் முடித்து அப்புறமும் மனசை தயார் பண்ணணும். பிரத்யாகாரா தாரணாக்கு அப்புறம் தான் தியானம். அப்ப இவன் சொல்றான், எனக்கு குரு கிட்ட சொல்றான், ஜி எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, நீங்க நேரடியா தியானம் சொல்லி கொடுங்க. இப்படி நாம் பொறுமை இல்லாமல் இருப்பதால் தான் அருட்தந்தை நேரடியாக நமக்கு அகத்தவத்திற்கு வந்தார். ஆனால் அந்த காலத்திலே குருமார்கள் அதற்கு ஒத்துக்கொள்வது இல்லை. படிப்படியாகத்தான் அப்பா வரணும். உன்னால் ஒரு அரை மணி நேரம் கூட நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து தவம் பண்ண முடியவில்லையானால், உன் உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லையானால், நேரா உட்கார முடியாது, அல்லது இங்க முழங்கால்ல நமக்கு வலி, எப்படி தவம் செய்ய போகிறோம் நாம்? அதனால் முதலில் உடல் தகுதியை உயர்த்தினார்கள். அதுக்குத்தான் ஆசனம்னு பேரு. நியமம், நியமங்கள் சிம்பிள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இது முடித்த பிறகு ஆசனம் என்றால் இருக்கை. சுவாசத்தை ஒழுங்குபடுத்தினாலே மனம் ஒழுங்குக்கு வரும் என்பதை கண்டுபிடித்த பெரியவர்கள் பிராணாயாம பிராக்டிஸ் கொடுத்தாங்க. இது அத்தனையும் உடலுக்கு தான். தியானம் கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் மனதின் தகுதியை உயர்த்த வேண்டுமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரத்யாகாரா. பிரத்யாகாரா என்பது என்ன? வித்ட்ராயல் ஆஃப் த மைண்ட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ். இந்த வெளி உலகத்திலேயே திரிந்து கொண்டிருக்கிறோமே. அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல்.
அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். அப்போ நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? புலன்மயக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று. இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் முதல் ஸ்டெப் பிரத்யாகாரா. வெளி உலகிலிருந்து இந்த மனதை மீட்டு கொண்டு வருவது. அதன் பிறகும் தியானம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. பாருங்க, தாரணை என்று சொன்னார்கள். தாரணை என்றால் என்ன? கான்சென்ட்ரேஷன், போக்கஸ். எதன் மேல் மனதை நிறுத்துவது? கோவிலுக்கு சென்றால் கைகளை குவித்து கண்களை மூடி நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் மீது மனதை நிறுத்துகிறோம் அல்லவா? அதுதான் போக்கஸ், கான்சென்ட்ரேஷன். அதற்கு அடுத்த படிதான் தியானம். தாரணா என்பது ஏதோ ஒரு பொருள் மீது நீங்கள் மனதை நிறுத்துவது. தியானம் என்பது ஏதோ ஒரு பொருள் மீது மனதை நிறுத்துவதற்கு பதிலாக அந்த மனம் எங்கிருந்து பிறந்ததோ அந்த இடத்தில், மனம் பிறக்கின்ற அந்த உயிரின் மேல் மனம் வைப்பதுதான் தியானம். இப்படி பதஞ்சலி முனிவர் 7வது நிலையில் சொல்லிக் கொடுத்த தியானத்தை நம் அருட்தந்தை அவர்கள் எத்தனை மேன்மையாக நமக்கெல்லாம் முதல் படியிலேயே சொல்லிக் கொடுத்து விட்டார். இந்த இடத்துக்குத்தான் பிராணமய கோஷம் என்று பெயர். பிராணன் என்று உயிரை குறிப்பது வழக்கம். எனவே பிராணமய கோஷம் என்பது உயிர் உணர்வு பெற்றவர்களுக்குத்தான் புலப்படும். அதனால்தான் நான் சொன்னேன், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது புரிய வேண்டுமானால் பிராணமய கோஷத்திற்காவது நாம் வந்திருக்கணும். அட்லீஸ்ட் இந்த விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்பதையெல்லாம் நாம் மெல்ல பொறுமையா பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஒற்றை வரி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நாம நினைத்து கொண்டிருப்பது போல நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு நாம் இன்றைக்கு மனிதர்களையே, சக மனிதர்களையே நம் இனத்தவராக பார்க்க தயங்குகின்றோம். பாரதி என்ன சொல்றான்? காக்கா குருவி எல்லாம் என்னோட ஜாதி. அதனால்தான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் பிராணமய கோஷம் ஆக்கினை தவமாவது எடுத்திருந்தால் உயிர் உணர்வு கிட்டி இருக்கும். உயிர் உணர்வு பெற்றவர்களுக்குத்தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்கிற உண்மை புரியும். எப்படி காக்கையும் குருவியும் நானும் ஒரு ஜாதி? அருட்தந்தை விளக்கம் சொல்லலைன்னா நமக்கு நிச்சயமாக புரிந்திருக்காது. ஏன்னா நம்ம பாருங்க, நமக்கு பரிணாம வளர்ச்சி தெரியும். இப்ப சகோதரி சசிகலா ரொம்ப அழகா அந்த பாடல்ல சொன்னாங்க, எப்படி வளர்ந்து வந்தோம், ஜட பொருட்களில் இருந்து உயிரினங்கள் எப்படி தோன்றின என்று பார்த்தால் ஓர் அறிவு தாவரத்திலிருந்து படிப்படியாக வளர்ச்சி பெற்றுத்தான் 6 அறிவு மனிதனாக வந்திருக்கிறோம். தமிழ் மிக மிக தொன்மையான ஒரு மொழி. உண்மையில் தமிழர்களாய் பிறப்பதற்கே நாம் தவம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மொழியின் இலக்கணம் உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறள் எழுதப்பட்டது என்றால் அதற்கும் முந்தையதாக பயிலப்பட்டிருக்கிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் என்ன சொல்கிறார்? இந்த பரிணாம வளர்ச்சியை ஓர் அறிவதுவே உற்றறிவதுவே, டச் சென்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தொடு உணர்வு, அதுதான் ஓரறிவு. தாவரங்களுக்கு அது உண்டு. ஈரறிவு என்பது என்ன? அதனோடு சுவையே. நாக்கு என்கிற புலன், உதாரணமா நீங்க புழுக்களை எடுத்துக்கொண்டால் அதற்கு தொட்டால் தெரியும், சுவை உணர் கருவியான நா வந்து விட்டது, ஒரு பொருளை சுவைக்கிறது. இது ஈரறிவது. ஈரறிவதுவே அவற்றோடு நாவே. 3வது அறிவு என்பது என்ன? முகரும் திறன், வாசனை திறன். எறும்பு, வண்டு முதலிய பூச்சிகளுக்கெல்லாம் பார்த்தா தொட்டா தெரியும், சுவை உணர்வு உண்டு. வாசம், மலர்களினுடைய அந்த மகரந்த வாசனையை கொண்டுதானே செல்கின்றன. அப்ப மூவறிவதுவே அதனோடு மூக்கே. 4 அறிவு என்னது? கண் பார்வை வந்து விட்டது. நீங்கள் பாம்புக்கு தமிழில் கட்செவி என்றே பெயர். கட்செவி என்றால்
கண்களே செவிப்புலனின் வேலையை செய்கிறது. பாம்புக்கு தனியா காது கிடையாது, கண்ணின் மூலமாகவே சத்தத்தை வாங்கி கொள்ளும். அதனால அதுக்கு என்ன பெயர்? கட்செவி. சோ நான்கறிவதுவே அதனோட கண்ணே, ஐயறிவதுவே அதனோட செவியே. காது கேட்க தொடங்கினால் மிருகங்கள் பார்க்கிறோம் நாம, பறவைகள் காது நல்லா தெளிவா தெரியுது, அது 5வது அறிவு. ஆனால் 6வது அறிவு என்பது அவற்றோடு மனனே என்று முடிக்கிறார். மனதின் செயல்பாடு ஓரளவுக்கு ஓரறிவில் இருந்தே மனம் செயல்பட தொடங்குகிறது, இல்லை என்று சொல்ல முடியும். ஆனா உச்சகட்டம் என்பது 6வது அறிவு. எது உச்சகட்டம்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற நிலைதான் அந்த 6வது அறிவு. இப்ப அருட்தந்தை நமக்கு படிப்படியாக இந்த ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அடையாளம் காட்டி, இப்பொழுது இந்த காக்கையும் குருவியும் எங்கே இருக்கின்றன? அது 6 அறிவு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவையும் நானும் எப்படி ஒரு ஜாதி என்று மகாகவி சொன்னார். அதுவும் அருட்தந்தை விளக்குகின்றார். நமக்கும் பசிக்குது, அழுத்துனா கில்லுனா வலிக்குது, காக்கைக்கும் குருவிக்கும் பசி உண்டு. இன்ப துன்ப உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் நாமும் இந்த காக்கா குருவியும் ஒண்ணு. அதனால ஒரே ஜாதி. அடுத்தவர் என்ன சொல்கிறார்? நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். என்ன சயின்ஸ் வந்துருச்சு பாருங்க. நமக்கு உண்மையில பிரமிப்பாதான் இருக்கு. மகாகவி பாரதி தொட்ட உயரம் பாத்தீங்கன்னா நமக்கு யோசிக்கவே முடியல. அந்த உயரம் தொட்டிருக்கிறார் அவர் வெறும் 39 ஆண்டுகளில். நம்ம தயவு செய்து பாரதியை படிக்கவாது செய்யணும். அருட்தந்தையே சொல்லுவார்கள், பாரதியை நம்ம சாதாரண ஒரு விடுதலை கவி, தேசிய கவி என்று கொண்டாடி விட்டோம். உண்மையான பெருமையே நமக்கு புரியவில்லை. அவர் உண்மையான ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லுவாங்க. மிக உயர்ந்த ஆன்மீக எல்லை தொட்டிருக்கிறார் பாரதி. அதனாலதான் இந்த வரி வந்து விழுகிறது பாருங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி. எதனால நானும் காக்காவும் ஒரு ஜாதி? 2 பேருக்கும் இன்ப துன்ப உணர்வுகள் உண்டு. எனவே நாங்கள் சமமானவர்கள், ஒரே அந்தஸ்தில் வைத்து மதிக்கப்படுபவர்கள், ஒரு ஜாதி. நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எப்படி கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னாரு? ரொம்ப சிம்பிள். நானும் அணுக்களின் கூட்டம். கடல் ஆனாலும் மலை ஆனாலும் அணுக்களின் கூட்டம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதைத்தான் நாம் விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்கிறோம். ஆக பிராணமய கோஷத்தில் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது புரியும். அதற்கு அடுத்த எல்லையில் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்பது விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷம் கூட தியரிட்டிக்கல் நாலேஜ். ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பெரியவர்கள் அதற்கு மேல ஒரு நிலையை கோடிட்டு காட்டுகிறார்கள். அது ஆனந்தமய கோஷம். இப்ப ஓரளவிற்கு மனவளக்கலை பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் நமக்கு பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷத்தை தொட்டு தொட்டு வருகிறோம். நாம அக்னியில உட்காரும் பொழுதே கொஞ்சம் பிராணமய கோஷத்துக்கு வருவோம். பேரியக்க மண்டலம் வரை விரியும் பொழுது விஞ்ஞானமய கோஷத்திற்கு செல்கிறோம். ஆனால் ஆனந்தமய கோஷம் என்பது சுத்த வெளியில், அது அதுவானால் அதுவே சொல்லும் என்கிற நிலையில் இரண்டர கலந்து நிற்பது. அதைத்தான் நாம் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று சொல்கிறோம். அருட்தந்தை ரொம்ப எளிமையாக அவன் நீ ஒன்றானால் அறிவு முழுமை, அது முக்தி என்று சொல்கிறார். இறைவனுக்கு பாடல்லையே நம்ம அதான பாடுகிறோம். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அந்த இடம்தான் ஆனந்தமய கோஷம். ஆக ஆனந்தமய கோஷம் என்பது என்ன? நம் வாழ்வில் இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது அனுபவத்தில் வரணும். ஆரம்பத்தில் எல்லோரும் தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தின் பொருள் நமக்கு தெரியும். தத்துவம், அசி, தத் என்றால் அது, துவம்னா நீ, அது நீயாக இருக்கிறாய். எது நீயாக இருக்கிறாய்? எல்லையற்ற அந்த பரம்பொருள் கடவுளேதான் நீ.
அப்போ நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள் என்று சொல்லி 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 பழகுவார்கள் வேதாந்த வகுப்புகளில் ஆரம்ப கட்டங்களில். அந்த நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள் என்று வார்த்தைகளில் சொன்னால் போதுமா? அது வாழ்வியலாக மாற வேண்டாமா? வாழ்வியலாக மாறாத வரை அதற்கு வரட்டு வேதாந்தம் என்று பெயர். நீங்கள் எத்தனைதான் நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள் என்று உச்சரித்தாலும் சில சமயத்தில் அதுவே ஈகோவுக்கு அடித்தளம் அமைக்கிறது, ஆணவத்தை வளர்த்து விடுகிறது. அருட்தந்தை சொல்லுவாங்க, நான் கடவுள் என்று ஒருவர் தன்னை அறிவித்துக் கொண்டால் தப்பு கிடையாது. ஆனா அங்க நான் மட்டும்தான் கடவுள்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, அங்கதான் தப்பு. எப்படி நான் கடவுளோ அது போல நீங்களும் கடவுள். இன்னும் சொல்ல போனால் பாரதி சொன்ன மாதிரி காக்கை குருவி அனைத்தும் கடவுள். அது அழகா பாரதியார் ஒரு இடத்துல சொல்லுவார்ல, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடி நந்தலாலா. இறைவனை எங்கெல்லாம் பாக்குறாரு பாருங்க அவரு. காக்கை சிறகில் பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடி நந்தலாலா. கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடி நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடி நந்தலாலா. எல்லாம் இறைமயம். இந்த இடத்திற்கு வருவதுதான் ஆனந்தமய கோஷம். ஏன்னா இப்ப நம்முடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் மனவளக்கலையில் இருக்கிறோம். நமக்கு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது பால பாடம். ஏன்னா ஆகினையிலேயே நம்ம உயிர் உணர்வை பெற்று விடுகிறோம். அப்போ எனக்கும் காக்கைக்கும் குருவிக்கும் ஒரே உயிர் தான் இருக்கிறது. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா இன்னும் நுணுகி சொல்வார் அத. அவர் என்ன சொல்கிறார் என்றால், மறைவோதும் மறையவர்கள் நாம் உயர்வாக கொண்டாடுகிறோம். வேதங்களை ஓதுகின்ற அந்தணரிடத்தும் உயிர் வதை செய்து உண்கின்ற சண்டாளனிடத்திலும் அந்த சண்டாளன் உண்கின்ற அந்த உயிரிலும் இறைவனை காண்பவன் எவனோ அவனை ஸ்தித பிரக்ஞன், ஜீவன் முக்தன் என்று சொல்கிறோமே, யார் அவர்? எந்த உயிரிலும் இறைவனை காணக்கூடிய பக்குவம் பெற்றவர் தான் ஜீவன் முக்தன். அது கிருஷ்ண பரமாத்மா இன்னும் நேரடியா சொல்றாரு, எவன் ஒருவன் எந்த பொருளிலும் என்னை காண வல்லவனோ அவனை விட்டு நானும் என்னை விட்டு அவனும் ஒருபோதும் பிரிவதில்லை. அப்ப என்ன பொருள்? யாரை பார்த்தாலும் இறைவன் தானே இந்த தோற்றத்தில் இருக்கிறான். ஆனா ஒரு காமன் சென்ஸ் வச்சுக்கோங்க, இறைவன் தான் அந்த தோற்றத்துல இருக்கான். நீங்க பாம்பு இருக்கு, இறைவன் தானே பாம்பாக இருக்கிறான். அதனால போய் அதை தொட்டு கும்பிட்டு வர முடியுமா சொல்லுங்க? எல்லாம் இறைமயம் என்ற பொழுதும் அந்தந்த உயிருக்கு ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா, அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வதுதான் வாழ்வியல் முறை. பெரியவங்க சொன்னாங்களே, துஷனை கண்டா தூர விலகு, சகவாசமே வச்சுக்காதீங்க. தகுதியற்ற நபர்களிடம் தயவு செய்து பழகுவதை குறைத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நம்முடைய ஆன்மீக உயர்வு பாதிக்கப்படும். ஒரு பழமொழி கூட தமிழ்ல உண்டு இல்ல, என்ன சொல்லுவாங்க, கன்றுடன் சேர்ந்த பன்றி புல் சாப்பிடலாம் இல்ல, சாப்பிடாது. இந்த கன்று குட்டியை தான் கீழான பாதைக்கு இழுத்துட்டு போய் மலம் தின்ன வைக்கும். பவ்வம் தின்னும்னே சொல்லுவாங்க. பன்றியுடன் சேர்ந்த கன்று பவ்வம் தின்னும். ஏன் கன்று இந்த பன்றியை புல் திங்க வைக்க கூடாதான்னு வைக்க முடியாது. இந்த கீழான நாட்டம் உடையவர்கள், அதிகம் அதிகம் புலன் இன்பங்களில் மட்டுமே பழகியவர்கள், உயர்ந்த அறிவின் ருசி கூட தெரியாதவர்கள் யாரெல்லாம் தங்களோடு சேர்கிறார்களோ அவர்களையும் கீழான விஷயங்களில் இழுத்து சென்று விடுவார்கள். தயவு செய்து, அம்மா ரொம்ப அழகா சந்திராமாவுக்கு தான், சந்திரன் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். அப்படி பெற்றுவிட்டால்
அதுதான் மேன்மையானது. அதுக்காகத்தானே குருவின் திருவடிகளை நாடுகிறோம். அவை பாட்டி அழகா சொன்னாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. என்ன காரணம்? நல்லாருடன் இருக்க 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 நாமும் நல்லவராக மாறுகிறோம். அதே சமயத்தில் ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, விழிப்போடு இருங்க என்று அவ்வை பாட்டியே சொல்லிக் கொடுக்கிறார்கள். தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே. என்ன வார்த்தை போடுறாங்க பாருங்க. வெறும் தீயவர் இல்லையா, திருவற்ற தீயவர்கள். திரு என்றாலே செல்வம். வெறும் பணத்தை மட்டும் குறிப்பதில்லை. உங்க உடல் நலம் ஒரு செல்வம், மன அமைதி ஒரு செல்வம். இது எதுவும் தீயவர்கள் கிட்ட இருக்காதுப்பா. அப்ப அதனாலதானே சொல்றான், வாடா என்னோட வந்து ஒரு தம் இழுத்து பாரு அப்படிங்கிறான். எனக்கு பழக்கம் இல்லைன்னா நாங்கெல்லாம் மட்டும் என்ன பறக்கும் போதே பழகிக்கிட்டா பிறந்தோம். அதிலும் இன்று இளைஞர் சமுதாயம் சீரழிகிறது பாருங்க. எப்படி எல்லாமோ நமக்கு அது சொல்வதற்கே நான் கூசுகிறது. இன்று பள்ளி வரை இறங்கி விட்டார்கள். எப்படி மனம் துணிகிறதுன்னே தெரியல. இந்த தேசத்தினுடைய நம்பிக்கை இளைஞர்கள். நம்ம திரைப்பட பாடல்ல தான் சொன்னாங்க, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. ஆனால் அந்த நல்ல பிள்ளைகளை நல்லவர்களா வளர விடாமல் சமுதாயம் எல்லா தீய பழக்கத்தையும் கொண்டு போய் கொடுக்குதே கையில. பெற்றோர்கள் மனம் எப்படி பதறுகிறது. ஏன்னா தைரியமா நீங்க குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ அனுப்பிட்டீங்க, நிம்மதியா இருக்க முடியல. எந்த பழக்கத்தை குழந்தை எப்ப பழகிக்கும்னே தெரியல. அதனாலதான் அப்படியே சொன்னா, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீது. அவங்க சகவாசமே வேண்டாம். அந்த மூச்சு காத்து கூட படாம ஒதுங்கி சொல்லி குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்துருங்க. ஆரம்பத்துல இருந்தே குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்க, உயர்ந்தவர்கள் கிட்ட மட்டும் நீ பழகு, தனியா கூட இருந்துக்கோ. இந்த கெட்ட சகவாசம் கூடவே கூடாது. அங்க வந்துட்டு நீங்க வந்து காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லி கொடுத்தீங்கம்மா, அவரும் கடவுள் தானே அப்படின்னா கடவுள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்திற்கும் இடமில்லை. ஆனாலும் நாம் அந்த கடவுள் தன்மையிலேயே ஊன்றி நிற்கிறோமான்னு பாருங்க. அப்படி ஊன்றி நிற்க முடிவதில்லை நம்மால் என்கிற பொழுது நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா சொல்வாரு, ஒரு இளம் செடியை நட்டு வச்சிருக்கீங்கன்னா அதற்கு வேலி வேண்டும். அருட்தந்தை ஒரு திருடன் கூட கூட பழகலாம், ஒரு தப்பும் இல்லை. என்ன காரணம்? அருட்தந்தையினுடைய அந்த கனிவான பார்வையினால் திருடன் திருந்திய கதை நமக்கு தெரியும், வாழ்க்கையில நடந்த சம்பவம். ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து திருடர்கள் திருந்துவார்களா? நாம் அந்த அளவிற்கு ஞானத்தில் ஒரு விருட்சம் போல் உயரும் வரை நிச்சயமாக நாம் யாருடன் பழகுகிறோம் என்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். தயவு செய்து குழந்தைகள், அது என்ன சொல்லுவாங்க, நம்ம அது ஒரு இளம் குருத்து. அந்த குழந்தைகள் வாழ்க்கை வீணாகாமல் இருக்கணும்னா தயவு செய்து பெற்றோர்கள், நான் த பெஸ்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில சேர்த்துட்டேன் அப்படி எல்லாம் நம்பிக்கிட்டு இல்லாம அப்பப்ப குழந்தைகளை பாருங்க. நான் போலீஸ்காரன் உத்தியோகம் மட்டும் கண்காணிக்கணும்னு சொல்லல. ரொம்ப அழகா நம்ம சகோதரி சொல்லிட்டாங்க பாருங்க, அறிவில் உயர்ந்தோர் நட்பு மிக மிக அற்புதமான ஒரு செல்வம். 16 செல்வம். அதுதான் செல்வம் என்றால் நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கு நம்முடைய பணம், காசு, பேங்க் பேலன்ஸ், என் பேர்ல இருக்க சொத்து, அதெல்லாம் இல்ல. அறிவில் உயர்ந்தோர் நட்பை விட உயர்ந்த செல்வம் கிடைக்குமா நம்ம குழந்தைங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து நீங்கள் வந்து அருட்தந்தையின் கருத்துக்களை சொல்லி கொடுத்து ஒண்ணு வேண்டாங்க, வாழ்க வளமுடன் உச்சரிக்க சொல்லுங்க குழந்தைங்களை. அந்த ஒரு வார்த்தை இந்த குழந்தையின் வாழ்க்கை பாதையையே மாற்றி அமைக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் சயின்ஸ், வாழ்க வளமுடன் சொல்ற பொழுது என்ன நடக்கிறது? பினியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. பினியல் கிளாண்டோட வேலை என்ன? மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். மனதினுடைய தலைமை சுரப்பியது. இன்னைக்கு பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? த மைண்ட் இஸ் அப்செட். அச்சோ எனக்கு டென்ஷன், என்ன ஸ்ட்ரெஸ் எனக்கு அதிகம். பினியல் ஆக்டிவேட் ஆனா இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தைக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்காது. அப்ப குழந்தைகளுக்கு சரியான பருவத்தில் 14 வயசு ஆயிடுச்சா தீட்சை கொடுத்துருங்க. முடிஞ்சா ஆழியாருக்கே ஒரு அடிப்படை பயிற்சி கூட்டிட்டு வந்துருங்க. அல்லது மே மாசத்துல சம்மர் கேம்ப், இந்த குழந்தைங்களுக்காகவே, பெண் குழந்தைங்களுக்கு தனியா, பாய்ஸுக்கு தனியா 10 நாட்கள் அந்த கேம்ப்ல போட்டு விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா தயவு செய்து எடுத்ததும் தனியா அந்த குழந்தைய போடாதீங்க. நான் நிறைய குழந்தைங்களை ஆழியார்ல பாக்குறேன். அவங்களால வந்து முதல்ல வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, திடீர்னு ஒரு புது இடத்துல 10 நாள். அதனாலதான் சொல்றது, அங்கங்க ஊர்லயே மன்றத்துக்கு கூட்டிட்டு போய் பழகுங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு இரண்டொழுக்க பண்பாடும்,
அருட்காப்பு, சங்கற்பம், மழை வாழ்த்து இதெல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று உச்சரிக்க பழகி கொடுங்க. உயர்ந்த விஷயங்களில் நாம தான் பழக்கணும். நீங்க தண்ணீரை பார்த்திருப்பீங்க. மேட்டுல இருந்து பள்ளத்துக்கு ஓடுறது இயல்பு, அதற்கு எந்த பெரிய முயற்சியும் தேவையில்லை. ஆனால் இந்த தண்ணீரை மேலே உயர்த்தணும்னா நம்ம பம்ப் பண்றோமா இல்லையா, முயற்சி எடுக்கிறோமா அல்லவா? அதேதான் மனதிற்கும். அது கீழான விஷயங்களில் இயல்பாக ஓடும், பெரிய முயற்சி எதுவும் தேவையில்லை. ஆனால் அந்த மனதை உயர்ந்த விஷயங்களில் நாம பழக்கணும், முயற்சி எடுக்கணும். அது மிக 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 அவசியம். அதனாலதான் தயவு செய்து குழந்தை செல்வங்கள், உண்மையில நம்முடைய சொத்து என்பது இந்த குழந்தைகள் தானே. பாரதி அது என்ன அழகா பாடுவார், மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைர மணிகள் உண்டோ. நீங்க எத்தனை வைர ஆரம் போட்டிருந்தா கூட ஒரு குழந்தைய எடுத்து அப்படி மார் மீது போடுற பொழுது கிடைக்கிற அந்த ஒரு சுகம், அதுதானே உண்மையான செல்வம். வைர மணிகள் எல்லாம் உனக்கு நிகர் உண்டான்னு சொல்றார். சீர் பெற்று வாழ்வதற்கே உன்னை போல் செல்வம் பிரிதும் உண்டோ. ஒரு குழந்தை செல்வத்தை விட மிக உயர்ந்த செல்வம் எது? அந்த குழந்தைகள் வாழ்க்கை. நீங்க இந்த குழந்தைகளை பெற்றெடுத்ததால் மட்டும் பூரித்து நின்று விட முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த குழந்தைகள் நம்மிடம் வேண்டி நின்று தாமாய் தாம் இருந்து இந்த உலகிற்கு வரவில்லை. கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்வார், தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். அப்போ அம்மா அப்பா தானே பொறுப்பு இந்த குழந்தை இந்த உலகிற்கு வந்ததற்கு. அப்ப இந்த குழந்தைய நல்ல குழந்தையா நம்ம வளர்த்தி கொண்டு வரணுமா இல்லையா? நீங்க நிறைய பேரண்ட்ஸ் இப்ப என்கிட்ட கேட்பாங்க, நாங்களும் அதுக்குதான் துடியா துடிக்கிறோம், ஆனா இந்த பிள்ளைங்க எங்க பேச்ச கேக்குதுங்க. சரிதான் நீங்கள் சொல்வது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், நாமுமே அந்த வயசை கடந்துதானே வந்திருக்கோம். அப்ப அந்த டீனேஜ்ல தான் தான் ஒரு ஹீரோ அல்லது தான் தான் ஹீரோயின், இந்த எண்ணம் இருக்கும் குழந்தைங்க மனசுல. யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம் சரின்னு நம்புவாங்க. அதை விட அவங்க யாராவது ஒருத்தர் பேச்சை கேட்கறாங்கன்னா அது நண்பர்கள் பேச்சு. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப நல்ல நண்பர்களோட பழகுறாங்களா குழந்தைங்கன்றது செக் பண்ணுங்க, அப்பப்போ செக் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்பத்துல கிள்ளி எறியறது சுலபம், அந்த நட்பு ரொம்ப நெருக்கமான பிறகு குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்காது, அந்த நட்புல இருந்து நீங்க பிரிச்சு கொண்டு வரவே முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், குழந்தைகளை மெல்ல மெல்ல அவங்களோட சாயந்தரம் உட்கார்ந்து அந்த ஸ்கூல்ல என்ன நடந்தது, யாரோட எல்லாம் அவங்க பேசுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த குழந்தைங்க சொல்ற பொழுதே எந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டுன்னுட்டு. சரியில்லாத ஃப்ரெண்டுனா கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை கொடுத்து கொஞ்சம் பிரிச்சு எடுத்துடணும். அதனால இந்த குழந்தைகளை நீங்க என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலை இருந்தால் தயவு செய்து வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அருட்தந்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான முறை அது. நீங்கள் அடிச்சு திருத்தலாம்னு நினைப்பீங்க, அதட்டி திருத்தலாம்னு நினைப்பீங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்கிறேன், வாழ்த்தி திருத்துங்கள். இது அருட்தந்தையோட நேரடி வாசகம். அதனால நம்ம குழந்தைகளை வாழ்த்தி 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 நாம உயர்த்தி கொண்டு வருவோம். எப்போ நமக்கு இதை வாழ்க்கையில் பின்பற்ற முடியும்னா, எப்பொழுது இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது மனதில் அழுத்தமாக பதிந்திருக்கிறதோ. ஒரு காக்கா குருவியே என்னுடைய ஜாதின்னா இந்த குழந்தை என்பது என் குழந்தை, நான் இந்த உலகிற்கு கொண்டு வந்த குழந்தை. அப்ப இந்த குழந்தை எனக்கு தப்பு பண்ணுதுங்கிறதுக்காக நான் இந்த குழந்தைகிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேரண்ட்ஸ் இந்த தப்பு பண்றாங்கல்ல. நீ ஃபெயில் ஆயிட்டியா, இனி என் முகத்திலேயே முழிக்காத. எங்க போகும் அந்த குழந்தை? தவறான வழிக்குத்தான் போய் ஆகணும். தயவு செய்து பெற்றோர்கள் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. அதன் பிறகு காலம் பூரா கண்ணீர் விடுறது நாம் தான், பெற்றோர்கள் தான். இந்த குழந்தைக்கு அது 2 கெட்டாம் வயசு, இதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் அது சில முட்டாள்தனங்களை செய்து வைத்தால் அதன் பிறகு காலம் முழுவதும் கையை பிசைந்து கொண்டு நிற்கப் போவது பெற்றோர்கள் தானே. அதனாலதான் அருட்தந்தை திரும்ப திரும்ப நம்மை உயர்த்தி கொண்டே வந்தா, நீங்க மனவளக்கலை பயிற்சிக்குள்ள வந்துட்டாலே போதுமானது. அதை தொடர்ந்து கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா அருட்தந்தை தெளிவா சொன்னாங்க, இது போதனை மார்க்கம் அல்ல, இது சாதனை மார்க்கம். நீங்கள் தான் சாதனை செய்ய வேண்டும். அகத்தவம் செய்ய செய்யதான் இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி என்கின்ற விஷயம் மனதில் அழுத்தமாக பதியும். எப்படி நாம் இதை ஏற்றுக்கொள்வது? நம்ம சாதாரணமா சிந்திச்சு பாருங்க. கேட்கிற பொழுது சரி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, ஓகே நான் இன்னைக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால்
உண்மையில் இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது என்னை ஊடுருவி சென்றிருக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு நான் ஒரு கதை சொல்கிறேன். நான் இதை கேள்விப்பட்டது, இந்த சுஃபியிசம் என்று சொல்வார்கள், இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு பிரிவு. அந்த சூஃபி ஞானி ஒருவர் சொன்னதாகத்தான் இந்த கதையை நான் கேள்விப்பட்டேன். இஸ்லாம் மார்க்கம் பற்றி இன்னும் குறிப்பா இப்ப எம்ஓ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நிச்சயமா நமக்கு சப்ஜெக்ட்ல சிலபஸ்லயே இருக்கு, இஸ்லாம் பத்தி படிக்கணும். அப்ப இஸ்லாமில் 5 வகை கடமைகள் எல்லாம் பாடத்திட்டத்திலேயே இருக்கிறது. அந்த 5 வகை கடமைகளில் அடிப்படையான ஒரு முக்கியமான கடமை என்பது தொழுகை. 5 வேளை தொழுகை. தொழுகை, நோன்பு, ஹஜ் பயணம், ஜகாத் என்று அந்த வரிசை வரும். ஈமான் என்கின்ற நம்பிக்கை முதல். ஈமான், தொழுகை, ஹஜ், ஜகாத், நோன்பு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹஜ் பயணத்துக்கு விதிவிலக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஹஜ் பயணம் என்பது அவர்களது புனித தலமான அந்த மக்கா மதீனாவிற்கு சென்று வருவது. அது வசதி இருக்கவங்க போலாம்ப்பா, பணம் காசு இல்லைன்னா நீ போகாம கூட விட்டுடலாம். எல்லா மதங்களிலும் இந்த மாதிரியான சில நம்பிக்கைகள் உண்டு. நம்ம பெரியவங்க அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, காசியில இறந்தா மோட்சம் அல்லது முக்தி என்று சொல்லி இங்க இருந்து காசிக்கு பயணம் போவாங்க, திரும்ப வரமாட்டாங்க, அங்கேயே இருந்து தன்னுடைய காலத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த பழக்கங்கள் மாறிக்கொண்டு வருகிறது அல்லவா. யாரும் எல்லாரும் காசிக்கு போறது கட்டாய கடமைன்னு நினைக்கிறது இல்லை. ஒரு காலத்துல இருந்தது அப்படி. வசதி இருந்தா ஒரு முறையாவது போய் அந்த காசி ராமேஸ்வரம் கூடவே சேர்த்துக்குவாங்க. ஏன்னா காசிக்கு போயிட்டு வந்தா இங்க ராமேஸ்வரம் தென்னகத்துல போவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதெல்லாம் விதிவிலக்கு கொடுப்பாங்க. இப்ப உதாரணமாக ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் நோன்பு நோக்க வேண்டும் என்றால் வயதானவர்கள், நோயாளிகள், பிரயாணத்தில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் விலக்கப்பட்டவர்கள். நோன்பு கடைபிடிப்பதில் இருந்து விலக்கு உண்டு. ஆனால் இந்த 5 வேளை தொழுகை அவங்க கட்டாயம் செய்யணும்னு சொல்றாங்க. இன்னும் அந்த மதத்தினுடைய நம்பிக்கை என்னவென்று பார்த்தால், இறைவன் மறுமை நாளில் எல்லாரையும் தட்டி எழுப்புவான். அது இறுதி தீர்ப்பு நாள்னு சொல்றாங்க. அது ரொம்ப உருக்கமா கூட சொல்லுவாங்க. அவங்க அந்த ஹர்ஜ் என்ற சிம்மாசனத்தில் அல்லாஹ் கம்பீரமாக உட்கார்ந்திருப்பான். அப்பொழுது நாம் செய்த செயல்களுக்கு ஏற்ப, நம்ம கதை மாதிரி அந்த சித்திரகுப்தன் கூப்பிட்டு யமதர்மன் கேட்பாருல்ல, அப்பா இவர் செஞ்ச நன்மை என்ன, தீமை என்ன சொல்லு. நன்மை அதிகம் இருந்தால் சொர்க்கம், தீமை இருந்தால் நரகம். அதே கான்செப்ட் தான் அங்கேயும், வார்த்தைகள் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப இறைவன் அந்த இறுதி தீர்ப்பு நாளில் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து நீதி வழங்கும் பொழுது கடுகத்தனை நன்மையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும், கடுகத்தனை தீமையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அருட்தந்தை சொல்லுவாங்க இல்லையா, எந்த வினையும் வீண் போகாது. அப்படி அந்த தீர்ப்பு நாளில் சுல்தான் என்கின்ற ஒருவருக்கு இறைவன் சொர்க்கம் கொடுக்கிறான். சுல்தானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் போக தலைப்படுகிறார். அப்ப இறைவன் நிறுத்துறான். சுல்தான், எதற்காக உங்களுக்கு நான் சொர்க்கம் கொடுத்தேன்னு தெரியுமா? சுல்தான் பணிவோடு வணங்கி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டு சொல்றார், நான் 5 வேளை தொழுகையை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி இருக்கிறேன். அப்ப இறைவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், சுல்தான் நல்லா யோசிச்சு பாரு, நீ 5 வேளை தொழுகையை உன் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றியதற்காக இந்த சொர்க்கம் வழங்கப்படவில்லை. மாறாக ஒரே ஒரு நாள் தொழுகையை நீ தவற விட்டு விட்டாய். அந்த தவற விட்ட தொழுகைக்காக சொர்க்கம். பாருங்க, நமக்கு கேட்டா அப்படியே பிரமிப்பா இருக்கும். வாழ்நாள் முழுக்க தொழுது இருக்கார், நம்மளை போலதான். காலையில் அகத்தவம், மாலையில் அகத்தவம், வாழ்நாள் முழுவதும் செஞ்சிருக்கேன். அந்த தவம் எல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு நாள் தவம் செய்யாமல் விட்டோம், அதுதான் மதிப்பு மிக்கதுன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போடும்ல. அப்படிதான் சுல்தானுக்கு இருக்கு. தவற விட்ட ஒரே ஒரு தொழுகைக்காக சொர்க்கமா? அதோட என்னைக்கு நம்ம தொழுகையை தவற விட்டோம்? யோசிச்சு பார்க்கிறார். அன்று ஒரு நாள் அது மாலை நேர தொழுகை. அவர் வேலை பார்க்கிற இடத்துல இருந்து பள்ளிவாசலுக்கு விரைந்தோடி வருகிறார். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் காலமாகி விட்டது. ஓட்டமும் நடையுமாக சென்றால்தான் அந்த தொழுகை நேரத்திற்குள் செல்ல முடியும் என்று வருகிறார். திடீரென்று தூறலாக ஆரம்பித்த மழை வலுப்பெறுகிறது. அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆடு பிரசவிக்கிறது. ஆட்டுக்குட்டி பூமியில் விழுகிறது. அந்த மழை, சிலு சிலுவென்ற காற்று, இந்த ஆட்டுக்குட்டி இப்ப நடுங்கிக்கிட்டு இருக்கு. சுல்தான் பார்க்கிறார். அவர் மனதில் ஒரு போராட்டம். இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து இப்பொழுது காப்பாற்றினால்தான் உண்டு, இல்லைன்னா இது இந்த மழையில் இந்த காற்றில் தாங்காது. ஏன்னா அப்பதான் பிறந்திருக்கு.
ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவது என்று முடிவெடுத்து இங்கே நின்றால் அங்கே தொழுகை முடிந்துவிடும், தொழுகைக்கு போக முடியாது. இதுவரை வாழ்நாளில் தொழுகையை தவறவிட்டதே இல்லை. சுல்தான் மனதில் பெரும் போராட்டம். தொழுகையா, கண் முன்பே தெரிகிற ஆட்டுக்குட்டியா? ஒரு சில நொடிகளுக்கு பிறகு ஆட்டுக்குட்டியை அவரால் பிரிந்து செல்ல முடியவில்லை. ஓடோடி போய் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து தன் மார்போடு அணைச்சிக்கிறார். தன்னுடைய அந்த மேல் அங்கியின் மூலமாக அதில் ஈரமெல்லாம் தொடச்சு தன் மேல அணைச்சு அந்த கதகதப்பை கொடுத்து, அதன் பிறகு அந்த தாய் ஆட்டிடம் அது பால் குடிக்க விட்டுட்டு வர்றதுக்குள்ள அங்க தொழுகை முடிஞ்சு போயாச்சு. சுல்தான் பாவம் தொழுகையை விட்ட அந்த ஒரு சங்கடமான மனதோடு அன்றைக்கு அங்கிருந்து திரும்புறார். இப்போ இந்த சம்பவம் சுல்தானுக்கு நினைவுக்கு வருகிறது. அப்பதான் இறைவன் சொன்னார், வாழ்நாள் முழுவதும் தொழுகை செய்வதனுடைய அர்த்தம் என்ன என்றால் உயிர்கள் பால் இரக்கம், ஜீவகாருண்யம் என்று வள்ளல் பெருமான் சொன்னார் அல்லவா? அந்த உயிர் இரக்கம். நாம் கூட அகத்தவம் செய்கிறோமே. ஒரு சம்பவம், அருட்தந்தை வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். டெல்லியில அருட்தந்தை தன்னுடைய நண்பர் ஒருவர் இல்லத்தில் தங்கி இருக்கும் பொழுது, அருட்தந்தையும் அந்த நண்பரும், உங்களுக்கு டெல்லி மாதிரி சிட்டி தெரியும், சின்ன வீடு, அதுல ஒரு பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு 2 பேரும் துரியாதீத தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஆழமான ஒரு தவம் முடிந்த பிறகு இந்த நண்பர் வேகமாக அந்த அறை கதவை திறந்து கொண்டு வெளியில ஓடி போய் அந்த ஹால்ல விளையாடிட்டு இருக்க குழந்தைங்களை 4 சாத்து சாத்துவார். அருட்தந்தை பதறி போய் வருவார். என்ன செய்றீங்க நீங்க? என்ன குழந்தைங்களை இப்படி அடிக்கிறீங்க? சுவாமிஜி, பிள்ளைங்களா இதுங்க, ஏமனுங்க, நம்மள தவம் செய்ய விட்டுச்சா பாத்தீங்களா? என்ன சத்தம்? அப்பதான் அருட்தந்தை சொன்னார், நீங்கள் தவம் செய்ததாக அல்லவா நான் நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு இப்பதான் புரியுது, நீங்க தவம் செய்யல, மாறா உங்க சினத்தை வளர்த்து கொண்டிருந்தீர்கள். எப்படா தவம் முடியும்? ஓடி போய் 4 சாத்து சாத்தலாம். இதுவா தவம் செய்வதனுடைய அடையாளம்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றால் சுல்தானால் ஒரு ஆட்டுக்குட்டி படுகிற துன்பத்தை சகிக்க முடியாமல் தன் தொழுகைக்கு கூட செல்ல முடியவில்லை என்றால், ஏன் நம்மால் நம் குழந்தைகள் அல்லது நம்முடைய பேர குழந்தைகள் அல்லது நம் உடன் பிறந்தவரது குழந்தைகளை பார்த்தால் கூட நம் மனதில் ஒரு அன்போ கருணையோ வர மறுக்கிறதே. அதிலும் இன்றைக்கு இந்த பொருட்கள் மீது இருக்கும் மோகம் இருக்கு பாருங்க. பெரியவங்க என்ன சொன்னாங்க அந்த காலத்துல? We have to use things and love people. பொருட்களை பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும். நாம இதை அப்படியே இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். We started using people and loving things. உண்டா இல்லையா சொல்லுங்க? இந்த வாட்ஸ்அப்ல தான் வந்தது. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கி நிறுத்திருப்பாரு அப்பா. போர்ச்சுகல் அப்படி ஜம்முன்னு கம்பீரமாக அந்த கார் நிற்கிறது. புத்தம் புது கார்னா அப்பா அதை மெயின்டைன் பண்றதுக்கு கேட்கணுமா? பல 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 அப்படி தொடச்சு அப்படியே முகம் தெரியற மாதிரி வச்சிருக்காரு. அன்றைக்கும் அப்படித்தான் குழந்தைய வெளியில கூட்டிட்டு போறதுக்காக அந்த கிளம்புற சமயத்துல பார்த்தா அந்த கண்ணாடியில ஏதோ ஒரு சின்ன லேசா இதா இருக்குன்னு அப்பா தொடச்சிட்டு இருக்கிறாரு. அவர் தொடச்சிட்டு இருக்க பொழுது அந்த கார் பின்னாடி ஏதோ கர கர கரன்னு சத்தம் கேக்குது. என்னடா அதுன்னு அப்பா ஓடி வந்து பார்த்தா அந்த குழந்தை, அவரோட ஒரு 5 வயசு பையன், அந்த கார் பின்னாடி ஏதோ கல்ல வச்சு, கூரான கல்ல வச்சு எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த சத்தம் தான் அந்த கரகரன்னு. இந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவர் பலபலன்னு ஒரு சின்ன தூசி படாம தொடச்சிட்டு இருக்காரு. இந்த பையன் கல்ல வச்சு அதுல கிறுக்கிறதுன்னா அவருக்கு அந்த கோபத்தில், அதான் சொல்றேன் பாத்தீங்களா, மிருகம் ஆயிடுறோம் இல்லையா? அதனாலதான் ஆங்கிலத்துல சொன்னாங்க, ஆங்கர் இஸ் 1 letter short of danger. கோபம் கொடிது கொடிது, கோபம் கொடிது. அந்த கோபத்துல அவருக்கு என்ன பண்றோம்னே தெரியல. அந்த கல்லையே எடுத்து அந்த குழந்தையோட கைய போட்டு அந்த குழந்தை துடிக்கிறான், அப்பா வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஆனா அப்பா அவர்தான் மிருக நிலைக்கு போயிட்டாரு. ஆனால் ஒரு சில நொடிகள் அந்த விழிப்பு நிலை அப்பா பதறி போயிடுறாரு. உடனே என்ன பண்ணிடுறாரு அப்பா, அந்த குழந்தைய வாரி அணைச்சிட்டு அதே கார்ல தூக்கி போட்டுட்டு கையில ரத்தம் கொட்டுது. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனா டாக்டர் சொல்றாங்க, என்ன பிஞ்சு கை, இந்த பாடுபடுத்தி இருக்கீங்களே, எனக்கு தெரியல, இந்த நரம்புகள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து வருமான்னு தெரியல, அவங்க முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு பெரிய கட்டு போட்டு குழந்தைய படுக்க வச்சுட்டாங்க மயக்கத்துல. அப்புறம் சில மணி நேரங்களில் இந்த அப்பா தன் தலையை பிடிச்சிட்டு குழந்தை பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கார். என்ன ஒரு மிருகத்தனமா நடந்துகிட்டோம், நல்லா ஒரு மனுஷனே இல்லை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கார். அப்ப பாருங்க, இந்த குழந்தை மயக்கம் தெளிஞ்சு கண்களை திறந்து பார்த்தா அப்பா அப்படி உட்கார்ந்துருக்க. அந்த குழந்தை உடனே அப்பான்னு உற்சாகமா அப்பாவை கழுத்து சேர்த்து கட்டிக்குது.
அந்த அப்பாவுக்கு இன்னமும் குற்ற உணர்ச்சி. அதான் குழந்தைகள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. என்ன காரணம்? குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று. நாம தான் இந்த தப்ப வந்து சுமந்துகிட்டே இருப்போம். மிட்டம்லே நீ பாஸ் மார்க் வாங்கலன்னு இன்னும் 10 வருஷம் கழிச்சு சொல்லி காட்டிட்டு இருக்க பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிருங்க. நமக்கும் நல்லதில்ல, குழந்தைகளுக்கும் நல்லதில்ல. அப்ப அந்த அப்பா ரொம்ப நொந்து போறப்போ அந்த குழந்தை கேட்பான், அப்பா அப்பா நீ பாத்தியா கார்ல நான் என்ன எழுதுனேன்ட்டு? அப்பா எங்க பார்த்தார்? இல்ல நீ பாத்துட்டு வாப்பா. அப்புறம் பாத்துக்கிறேன்டா. இல்லப்பா நீ போய் பாத்துட்டு வா. அந்த அப்பா போய் பார்க்கிறார். அந்த குழந்தை அந்த காரின் பின்னால் டாட் ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. பாருங்க, இந்த அப்பாவுக்கு தன் குழந்தையின் அன்பை கூட புரிந்து கொள்ள முடியாமல் அந்த பொருள் மீதான நேசம் அவ்வளவு ஜாஸ்தியா போயிடுச்சு. அதனாலதான் பெரியவங்க சொல்றாங்க, தயவு செஞ்சு பொருட்களை நேசிக்காதீங்க. நம்ம அந்த குழந்தை வந்து சோஃபால உட்கார்ந்தா நமக்கு இங்க ஹார்ட் அட்டாக்கே வந்துடுற மாதிரி இருக்கு. ஏன்னா ₹1,00,000 போட்டு சோஃபா வாங்கி போட்டோம். இந்த குழந்தை அழுக்கு காலில மேல ஏறுறாளே, இதுதான் நம் மனம் பதறுகிறது. சோஃபா அழுக்கான தொடச்சுக்கலாம். அந்த குழந்தையின் மனசை காயப்படுத்தி விடாதீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப என்னை பாதித்த ஒரு சம்பவம் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில நடந்தது. நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு நிறைவுக்கு போறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல்பு கண்டுபிடிச்சது எடிசன். அப்போ விஞ்ஞானிகள் நடுவுல அதை நிரூபிச்சு காட்டணும் அல்லவா? பல்பு பளீர் என்று பிரகாசமாக எரிகிற பல்பை விஞ்ஞானிகள்ல வந்து வரவழைச்சிருக்கிறாரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. தாமஸ் ஆல்வா எடிசனோட வீட்டினுடைய முதல் மாடியில் விஞ்ஞானிகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல எடிசன், அவருடைய நெருங்கிய நண்பர், அவருடைய அசிஸ்டன்ட், 3 பேரும் மேல பல்பை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் டெஸ்ட் பண்றாங்க. பல்பு பளீர்னு பிரகாசமாக எரிகிறது. இப்போ எடிசன் வந்து தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்குற, தம்பி பல்பு மேல எடுத்துட்டு போப்பா, நான் பின்னாடியே வரேன்னுட்டு. அப்ப எடிசனோட நண்பர் சொல்லுவார், எடி ஆர் யூ மேட் ஆர் வாட்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குப்பா? மேல யார் உட்கார்ந்துருக்கா? புகழ்பெற்ற விஞ்ஞானிகள். சோ பல்ப பத்திரமா நீ அல்லது நான் எடுத்துட்டு போலாம். எடிசன் சொல்றாரு, என்னோட அசிஸ்டன்ட பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் ரொம்ப கெட்டிக்கார பையன், பத்திரமா போவான். அவன் பத்திரமா தான் போனான். ஆனா ஏதோ ஒரு காரணத்திற்காக வெகு வேகமாக மேலிருந்து படிகளில் இறங்கி அந்த ஒரு விஞ்ஞானி தெரியாம அவன் மேல மோதிடுவார். பாருங்க, அந்த பல்பு கீழே விழுந்து நொறுங்கி போயிடும். ஆனா எடிசன், அதனாலதான் பாத்தீங்களா அருட்தந்தை சொல்லுவாங்க, விஞ்ஞான நிபுணர்களே மிக எளிது உங்களுக்கு இதை சாதிக்க. இந்த ஆன்ம தரிசனம் என்பது விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப சுலபம். என்ன காரணம்? அவங்க ஏற்கனவே அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் நிற்கிறார்கள். விஞ்ஞானமய கோஷத்திற்கு வருகிறார்கள் என்றாலே அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பிராணமய கோஷத்தை கடந்துதான் வரணும். அப்ப அந்த சட்லர் ஃப்ரீக்வன்சிக்கு மனம் இறங்குது. அந்த சட்லர் ஃப்ரீக்வன்சிக்கு மனம் இறங்காமல் அவங்க ரிசர்ச் ஒர்க்கே பண்ண முடியாது. அதனால அந்த மென்மை தன்மை பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவர் என்ன செய்கிறார் வந்து, அந்த விஞ்ஞானி வந்து தன்னுடைய உதவியாளர்கிட்ட கத்தல. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப நமக்கு சொன்ன உதாரணம் மாதிரிதான். டெல்லியில அந்த நண்பர் தவம் பண்றாரு. துரியாஜித தவம் பண்ணிட்டு போய் குழந்தைய பலாருன்னு சாத்துறாரு. ஆனா இந்த விஞ்ஞானி தன்னுடைய உதவியாள் கிட்ட மென்மையா பேசுறாரு. இங்க பாருப்பா, அதெல்லாம் கண்ணாடி துண்டு, கொஞ்சம் ஜாக்கிரதையா கிளீன் பண்ணி யார் கால்லயும் குத்திர வேண்டாம். சரி. அவங்கிட்ட சொன்னாரா, மேல போய் அந்த விஞ்ஞானிகள் கிட்ட கூட அவர் எங்கேயும் போய் எனக்கு வந்து வாச்சானே அவர் உதவாக்கிற அசிஸ்டன்ட் சரியான சமயத்துல கழுத்து அறுத்துட்டான். நம்ம எல்லாம் இப்படித்தானே தொடங்குவோம். ஆனா எடிசன் பாருங்க எவ்வளவு ஜென்டிலா ஆரம்பிக்கிறாரு. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் சொல்றார் விஞ்ஞானிகளை பார்த்து, என்ன காரணம்? உங்களது விலை மதிக்க முடியாத நேரம். நான் எதிர்பார்த்தது போல என்னுடைய பரிசோதனை முயற்சியில் நான் இன்று வெற்றி பெறவில்லை. என்னால என்னோட பல்பை உங்ககிட்ட இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியல. என்ன மன்னிச்சிடுங்க. விஞ்ஞானிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆராய்ச்சி என்பது ஒரு முறையில் வெற்றி பெறுகின்ற விஷயம் அல்லவே. என்ன சொல்லுவோம் நம்ம? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். முயற்சி செய்யணும் திரும்ப திரும்ப. அதனாலதான் ஆங்கிலத்துல அந்த வார்த்தையே ரீசர்ச் என்று தானே வந்தது. சர்ச்னா தேடுவது, ரீசர்ச் திரும்ப திரும்ப தேடினால்தான் அது ரிசர்ச். அப்போ விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மிஸ்டர் எடிசன். அப்போ எடிசன் சொல்ற, அவருக்கு தான் தெரியும் இல்ல, பல்பு ஒன்னும் ஃபெயிலியர் எல்லாம் கிடையாது, உடஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதனால என்ன சொல்றாரு, ஒரே வார அவகாசம் எனக்கு போதுமானது. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் எல்லாரும் இங்க வாங்க, நான் நிரூபிச்சு காட்டுகிறேன். சரி, எல்லாரும் அடுத்த முறை வந்தாங்க. இப்பவும் டிபேட். ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, பல்ப பத்திரமா நம்ம தான் எடுத்துட்டு போகணும். ஆனா எடிசன் சொன்னார் பாருங்க, அந்த அசிஸ்டன்ட கூப்பிட்டு பல்ப கொடுத்து நீ எடுத்துட்டு போ மேல. நண்பரிடம் திரும்பி எடிசன் சொன்னார்,
ஒரு பல்பு உடைந்து போனால் எடிசனால் இன்னொரு பல்பை செய்ய முடியும். ஆனால் ஒரு மனித மனம் உடைந்து போனால் எடிசனால் மட்டுமல்ல, எவராலும் அதை சரி செய்ய முடியாது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தயவு செய்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று வாயில் சொல்லிக் கொண்டு சக மனிதர்களிடம் கூட நம்மால் அன்பு காட்ட முடியவில்லையானால் என்ன தத்துவம் நமக்குள்ள போச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அருட்தந்தை ஒரு குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு நமக்கு. நீங்கள் எந்த ஒரு நபரை பார்த்தாலும் முதல்ல உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும்? அந்த நபருங்கிறவர் யார்? அந்த பரு உடல், நமக்கு தெரியும் 3 உடல்கள். பரு உடல், அதற்குள் ஒரு நுண்ணுடல், அந்த நுண்ணுடலால் விளைகின்ற ஒரு காந்த உடல். இந்த பரு உடல் எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது. கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னோம் அல்லவா? அந்த உடலும் அணுக்களின் கூட்டம். சரி, இந்த அணு என்பதுதான் என்ன? அணு என்பது என்ன? இறைத்துகளின் தொகுப்பு. இறைத்துகள் என்பது என்ன? அந்த வார்த்தையே சொல்லுதுங்களே, அது இறைநிலையினுடைய ஒரு நுண்பகுதி. அப்போ நான் ஒரு மனிதரை பார்க்கிறேன். அது என் வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், என் குழந்தைகளா இருக்கலாம், அல்லது நாம் மன்றத்தில் பழகுகின்ற அன்பர்களாக இருக்கலாம். யாரை பார்த்தாலும் அந்த உடல் என்பது அணுக்களின் கூட்டம் தானே. அருட்தந்தை அழகா மலரே மலரே சொல்லிக் கொடுப்பாருல்ல, ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வுரு வரையில் வந்த கதை, செவ்விய சிறு சொல் பரிணாமம், சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. நீ யாரை பார்த்தாலும் இறைவன் முதல் அந்த உயிர் வரை ஒரு தொடர் சங்கிலி, எங்கேயுமே பிரேக் இல்ல பாருங்க. the chain is continuous. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க, evolution has been of unbroken continuity. எங்கேயுமே விடுபடல. பரிணாமம் என்பது ஒரு தொடர் சங்கிலி. அப்படிப்பட்ட தொடர்ச்சியில் நீங்களும் நானும் ஒரு கண்ணி, அவ்வளவுதானே. ரொம்ப குறுகிய காலம் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த குறுகிய கால வாழ்க்கையை ஏன் நம்மால் சக மனிதர்களை நேசித்து அன்பு காட்டி மகிழ்ச்சியாக வாழ முடிவதில்லை? நம்முடைய ஈகோ தான் தடுக்குது. அதனாலதான் ஆங்கிலத்துல சொன்னாங்க, 3 letter word EGO, edges God out. எந்த மனசுல அந்த ஈகோங்கிற ஆணவம் இருக்கோ அந்த மனசுல இறைவனுக்கு இடமில்லை. தயவு செஞ்சு நம்மளை காப்பாற்றிக் கொள்வோம். அப்ப யாரை பார்த்தாலும் இந்த காட்சி, இந்த உடல் என்பது அணுக்களின் கூட்டம். அணு என்பது என்ன? இறைத்துகளின் தொகுப்பு. இறைத்துகள் என்பது என்ன? இறைநிலையே அசைவில் அணுவாகி நிற்கின்ற விஷயம். அசைந்ததால் தான் இறைத்துகள் தோன்றியது. அசையாதவரை அது இறை நிலைதானே. நிலைதான் அலையானது. இந்த இடத்துல வச்சு பார்த்தால் நீங்க ஒருவர் உங்களை திட்ட கூட செய்யட்டும், அல்லது உங்க குழந்தை உங்க பேச்சை கேட்காம உங்களை வெறுப்பேத்தட்டும், ஆனா நீங்க மனசுல நினைங்க, இறைவன் தானே என் குழந்தையாக இருக்கிறான். கொஞ்சம் அறியாமையில இருக்கான். அப்ப அறியாமையில் இருக்கும் குழந்தைக்கு தேவை அறிவு. அதைத்தானே நான் கொடுக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்? கனிந்த வாழ்த்தை கொடுக்கணும். என் குழந்தைக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குழந்தைக்கு மட்டுமல்ல, உங்களை புரிந்து கொள்ள மறுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் அதைத்தான் கொடுக்கணும். புரிந்து கொள்ளுகின்ற வாழ்க்கை துணைவர் அமைந்தால் சபாஷ், நிறைய நல்ல செயல்கள் செய்திருக்கிறோம் என்று முதுகுல தட்டி கொடுத்துக்கோங்க. அல்லது சமயத்தில் வாழ்க்கை துணைவர், பாரதி சொல்லுவாங்க, கதையின் வரும் சொல்லினுக்கெல்லாம் எதிர் செய்யும் மனைவி. சில சமயம் அப்படி அமைஞ்சிறது உண்டு இல்லைங்களா? நான் கிழக்க பார்த்தா நீ மேற்க பாக்குறேன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? நீங்கள் இந்த பிறவியிலேயே இறை உணர்வு பெறுவது என்பது உங்கள் கர்மால இருக்குன்னு வைங்க. ஏன்னா அம்மா அப்பா அவ்வளவு உயர்ந்த ஒரு கருமையம் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த வாழ்க்கை துணைவர் மகிழ்ச்சியா நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கிறவரா இருந்தா நீங்க இறைவன் பக்கம் திரும்புவீங்களா? மகாபாரதத்துல குந்தி சொன்ன மாதிரிதான், கிருஷ்ணா எனக்கு மீண்டும் மீண்டும் துன்பங்களை கொடு. என்ன காரணம்? துன்பத்தில் தான் நான் உன்ன நினைக்கிறேன். இன்பத்துலதான் நம்ம மயங்கி போய் சிக்கிக்கிறோமே. அதனாலதான் இறைவன் என்ன செய்கிறான்? தடுத்தாட்கொள்கிறான். எனவே நம்முடன் யார் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உண்மையில் இறைவனே அனுப்பிய தூதுவர்கள். இன்னும் சொல்ல போனால் இறைவனே மனிதனானவர்கள். அருட்தந்தை சொல்லுவாங்களே, வாழ்க்கை துணை என்பது இறைவனே உங்கள் வாழ்க்கை துணையாக வந்த வரம். அங்க இறைவனை பார்க்க முடியலன்னு வேற எங்க போய் பார்க்கிறது? அப்போ இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது புரிய வேண்டுமானால் ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த பிரம்ம ஞானத்தை திரும்ப 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 பிரம்ம ஞானத்துக்கு வாங்க. ஆழியாருக்கு எத்தனை முறை, எப்பொழுது நமக்கு யாரை பார்த்தாலும் இறைவன் தான் இந்த உருவில் இருக்கிறான் என்பது பிரத்யட்சமாக நம் அறிவிற்கு புலப்படுகிறதோ
அதுவரை நம்ம பிரம்ம ஞானம் வந்துகிட்டே தான் இருக்கணும். உண்மை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு முறை 2 முறையில் நம் கருமையத்தில் அந்த பதிவுகள் ஆழமாக போவதில்லை. இப்ப மீண்டும் மீண்டும் சரி வருவதற்கு வாய்ப்பு இல்லையா, எடுத்து வைங்க. அருட்தந்தை அகத்தாய்விலேயே நான் யாருன்னு சொல்லி கொடுப்பார், அல்லது பிரம்மஞான புத்தகத்தை எடுங்க, திரும்ப 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 படிங்க. படிக்கிற பொழுதெல்லாம் ஒரு உருக்கத்தோடு அருட்தந்தைகிட்டயே வேண்டுங்க, சுவாமிஜி எனக்கு எப்படியாவது இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுங்கள். நான் யாரை பார்த்தாலும் இறைவன் தான் இந்த நபராக இருக்கிறான் அல்லது இந்த தோற்றமாக இருக்கிறான். நான் ஒரு 2 உதாரணம் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க, இந்த பிரம்ம ஞானம் எப்படி வாழ்க்கையில உதவி செஞ்சதுன்னுட்டு. நான் இப்பொழுது ஒரு கிராமத்துல, நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிறிய தவமையம் ஏற்படுத்தி கொண்டு முடிந்தவரை ஆழியார்ல இருக்கிற நேரம் போக நான் இந்த கிராமத்துலதான் அதிக நேரம் இருக்கிறேன். ஒரு நாள் இதே போல காலையில 11 மணிக்கு, அன்றும் ஆழியார் உரை அல்ல, அன்றைக்கு ஒரு மண்டல மீட்டிங் ஒண்ணு நான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்முடைய மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்க துணைத் தலைவர் உழவன் தங்கவேல் அண்ணா அவர்களை அகத்தவத்திற்காக நான் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேங்க. 10:58 உழவன் அண்ணா இன்னும் இணைப்புல வரலையே என்று நான் ஒரு பதறிக்கொண்டு உழவன் அண்ணாவுக்கு போன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த தவமயத்துல இருந்து, இப்ப இருக்கிற இதே தவமயத்துல உள்ள வந்து ஒரு ஸ்னேக் வந்து ஜஸ்ட் என்டர்ட் சைலண்ட்லி. பாருங்க, 2 நிமிஷத்துல நான் இவருக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முந்தியா இருந்தா நம்ம என்ன பதறி இருப்போம். இப்ப உண்மையில அருட்தந்தை சொல்றாரு அல்லவா, எந்த உயிரை பார்த்தாலும் இறைவன் தான், இறைவன் தான். அப்போ எனக்கு அன்னைக்கு இறைவன்னு பார்க்கிற அளவுக்கு பக்குவம் வரலன்னாலும் இறைவன் காப்பாத்துவார், எந்த ஆபத்தும் இல்லாமல். அதுவும் அருட்தந்தையோட அருள் தான், இறை அனுகிரகம் தான். அன்றைக்கு என் பையன் கூட இருக்கான். இல்ல, பையனை கூப்பிட்டு, தங்கம் இங்க பாரு, இதனோட மூமெண்ட்டை மட்டும் நீ கவனி, அது எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒருத்தர் பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க கிட்டயும் நான் சொன்னேன், நம்ம உயிர் இறக்கம்னு சொல்றதுனால கொஞ்சம் அதை விட்டுருங்க, அதனோட இடத்துக்கு அது போயிடட்டும், ஒன்னும் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிராமத்துல உடனே அடிச்சிடுறாங்க, நமக்கு அது மனசு ஏத்துக்க முடியல. ஆக இதை எப்படி கடந்து வந்தோம் என்றால் இறைவன் தானே. இன்னும் சொல்ல போனா அது அதனோட இடம். கிராமங்கள்ல அடர்ந்த மரங்களுக்கு நடுவே அது வசிக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம இருந்துகிட்டு அதை குறை சொல்லக்கூடாது அல்லவா? இது எப்படி சாத்தியமானது என்றால் மீண்டும் மீண்டும் இந்த பிரம்மஞான வகுப்பை வேற நடத்துகிற பொறுப்பு எடுத்ததுனால மனசாட்சி அப்பப்ப கேக்குது, இறைவா எனக்கு தகுதி இருக்கிறதா, இந்த பிரம்மஞான வகுப்பிற்கான பொறுப்பு நான் என்று எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கார் இறைவன். பொறுப்பு எப்படி வந்ததுன்னு தெரியாது, ஆனா வந்த பிறகாவது நான் என் தகுதியை உயர்த்திக்கணுமா இல்லையா? ஒரு சிலருக்கு தகுதி உயர்ந்ததால் பொறுப்பு வருகிறது, எனக்கு சத்தியமா அப்படி தகுதி உயர்ந்து வந்த மாதிரி தெரியல. ஏதோ அருட்தந்தை அளித்த ஒரு மாபெரும் வரம் என்று நினைக்கிறேன். ஆனா வந்த பிறகாவது நான் தகுதியை உயர்த்திக்கணும் இல்ல? முன்பு மாதிரியே நான் இன்னமும் பதட்டப்பட்டுக்கிட்டு பயப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன்னா வாட் டைப் ஆஃப் அ பர்சன் ஆம் ஐ? மனசாட்சி கேள்வி கேட்கிறது அல்லவா? தயவு செய்து உருக்கத்தோடு குருவை பற்றி கொள்ளுங்கள். குருவே, நீங்க தான் எனக்கு இந்த பிரம்ம ஞானத்தை நேரடி அனுபவமாக தந்தருள வேண்டும். நான் சத்தியமா சொல்றேன், நீங்க ஒருத்தர் அப்படி மாறினால் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த அறிவில் உயர்வதை நீங்கள் நல்ல அனுபவத்துல பார்ப்பீங்க. எனவே நாம் ஒவ்வொருவரும், இன்னைக்கு இணைப்புல இருக்க ஒவ்வொருவரும் இந்த ஒற்றை பிரார்த்தனை வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 250 பேர் இருக்கோம். 800 கோடி மக்கள்ல நாம் ரொம்ப குறைச்சல் தான், ஆனாலும் கூட பரவாயில்லை. இந்த 250 பேரும் உருக்கத்தோடு நான் இன்று முதல் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இறை காட்சியாகத்தான் பார்ப்பேன் என்ற ஒரு சங்கற்பம் எடுங்க. எல்லா சமயத்திலும் நம்மளால பார்க்க முடியும்னு நான் சொல்லல. நாமும் சறுக்குவோம், நிச்சயமாக கோபப்படுவோம், கொஞ்சம் சங்கடப்படுவோம், கவலைப்படுவோம், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். மீண்டும் மீண்டும் குருவை சரணடையுங்கள். இப்ப நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன், இந்த ஒரு சறுக்கு மரம் போல சறுக்கி வந்துட்டேன் கீழே. ஆனா தயவு செய்து உங்கள் திருவடிகளை பற்றி கொள்கிறேன், எங்களை உயர்த்தி கொள்ளுங்கள், என்னை உயர்த்தி விடுங்கள், உயர்த்தி விடுங்கள். இந்த பிரார்த்தனை வரும் பொழுது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது இயல்பாக மலரும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதர் இந்த அறிவில் உயரும் பொழுது அவரை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறார்கள். அந்த ஒரு உயர்வை உங்களுக்கும் எனக்கும் குருவருளும் திருவருளும் நல்க வேண்டும். இந்த பிறவியிலேயே நாம் ஒவ்வொருவரும் பிரம்ம ஞானம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். ஆசான் அருட்தந்தை அவர்கள் வழியில் நீங்கள் ஒவ்வொருவரும் 16 செல்வமும் நிறைவாக பெற வேண்டும் என்ற வாழ்த்து கவியோடு நிறைவு செய்கிறேன். இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு
அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி நாமும் வாழ்வோம், நம் நாடும் உலகமும் உயர தொண்டு செய்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக இந்திராணி அம்மா அவர்கள். அம்மா, நீங்க அம்மாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இந்திராணி அம்மா, நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அருட்செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். நல்ல கேக்குதுங்கம்மா. சந்தோஷமா. நன்றி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, அருமையான தலைப்பு. நீங்க பாரதியை எடுத்துக்கிட்டு அழகா பேசுனீங்க. அருமையிலும் அருமை, சிறப்பிலும் சிறப்பான அது. இந்த ஜீவகாருண்யத்தை பத்தி, அந்த ஆடு பிரசவிக்கும் போது ஒரு நாள் தொழுகையை விட்டுட்டு போன அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சு. அப்படிங்கும்போது அது சின்ன ஒரு நெருடல் எனக்கு. அதே ஆட்டை சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னு ஒரு யோசனை. அது அப்படியே இருக்கட்டும். ஆனா இந்த ஜீவ மனதுல மற்றவர் மனசை குத்தி கிழிக்க கூடாதுங்கிறதுக்கு எத்தனை உதாரணங்கள் இன்னைக்கு சமுதாயத்திலயும் சரி வீட்லயும் சரி குத்தி காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். படிக்கிறோம், கேட்கிறோம், பாக்குறோம். ஆனாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வர்ற பக்குவம் இன்னும் கைவர பெறலன்னு தான் தோணுதுமா எனக்கு. அது ஏன்னு அதையும் சொல்லுங்க. அடுத்தது, இந்த பையன் இதுல எழுதுனத அவர் அப்பா அடிச்சுட்டு ஐ லவ் யூ டாட்னு எழுதியிருந்தத கேட்கும்போது கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. இப்படி மிருகங்களாக மிருக குணம் பிள்ளைகள்கிட்டையும் அப்படிதான், வெளி உலகத்துல பொது வெளியிலயும் அப்படிதான் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எத்தனை வேதாத்திரிகள் வரணும், எத்தனை இவரு சாரி அந்த பல்பு கண்டுபிடிச்ச ஒரு பேரு சட்டுனி ஞாபகம் வரல. அவர் எவ்வளவு பொறுமைசாலி, எத்தனை நாள் உழைப்பு, அதுக்கு இவ்வளவு நிதானமா அவரால் இருக்க முடியும், ஒரு விஞ்ஞானியால இருக்க முடியும்னு நினைக்கும் போது விஞ்ஞானியையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கலாம் போல தோணுச்சுமா. நிறைய சந்தோஷங்கள். எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறதுனால எனக்கு இந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிருங்கம்மா. இந்த ஆட்டை காப்பாத்தாச்சு, சந்தோஷம், சொர்க்கம் கிடைச்சிச்சு. அது சாப்பிடும்போது அது என்ன ஆகுது, அந்த சித்தாந்தம் என்ன ஆகுது? அடுத்தது, இந்த ஐன்ஸ்டீனோட அவர் பண்ண அந்த இதையும் அவருக்கு எப்படி இந்த பொறுமை, விஞ்ஞானியும் ஒரே லெவல்ல தான் இருக்காங்களா? ஏன்னா விஞ்ஞானிகள் ஒரு காலகட்டத்துக்கு மேல பைத்தியமாயிடுறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அதனால உங்கள்ட்ட இதை கேட்கிறேன். என்னுடைய கேள்வியில ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுங்க. மிக்க நன்றி. தயவு செஞ்சு நம்ம இணைப்புல யாரும் மன்னிப்பெல்லாம் கேட்டு நேரத்தையே வீண் பண்ணாதீங்க. எந்த கேள்வியுமே சரியான கேள்விதான் அப்படிங்கறது அருட்தந்தையோடது. அதனால நான் டக்குனு உங்களுக்கு குயிக்காவும் பதில் சொல்றேன். ஏன்னா எனக்குமே ஒரு விண்ணப்பம் இன்னைக்கு என்ன இருக்குன்னா, நான் ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் இந்த கேள்வி பதில்ல இன்னைக்கு இருக்க முடிகிறது. சரியா 12:45 கொஞ்சம் என்ன விடுதலை பண்ணணும்னு சசிகலா கிட்டே ஒரு அன்பு கோரிக்கை வச்சுக்கிறேன். அடுத்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஆமா, இப்ப 2 கேள்விக்கும் பதில் சொல்லு. முதல்ல தெளிவா அழகா ஒண்ணு கேட்டீங்க. கண்ணதாசன் தான் ஞாபகம் வர்றாரு. கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு. இந்த சித்தாந்தம் எங்க போகுதுங்கிறது மிக சரியான கேள்வி அம்மா. அதாவது அருட்தந்தை சொல்லுவாங்க, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்கும் எனில் அதை தவிர்ப்போம். அன்றைக்கு அந்த பாலைவன தேசத்தில் உணவுப் பொருட்கள் விளைவதற்கு வழி இல்லை. அதனால் அவர்கள் இன்னொரு உயிரை கொன்று சாப்பிடுவதற்கு அனுமதி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது தேவையில்லை அம்மா. ஆனால் அது மாறுவதற்கு இன்னும் பல தலைமுறைகள் ஆகும். அதனால நானும் நீங்களும் இப்ப அதுக்குள்ள கை வைக்க வேண்டாம். ஏன்னா அது தேன் கூடு மாதிரி, அங்க கை வச்சீங்கன்னா நம்மளுக்கு கொட்டிரும். அருட்தந்தைக்கிட்டே ஒரு முறை கேட்டாங்க, நீங்க ஏன் சுவாமிஜி அசைவம் சாப்பிடக்கூடாது என்று
அடித்து சொல்ல மறுக்கிறீர்கள் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க. சொல்லலாங்க, நீ அசைவம் சாப்பிடுறத விட்டாதான் இங்க வர முடியும்னு சொன்னா அவர் இங்க வர்றதை விட்டுருவாருன்ட்டு. எனவே நம்ம தியானத்தை கொடுப்போம். அவர் தியானம் சரியா செய்ய 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 இந்த உயிர் இரக்கம் இயல்பா வரும்பொழுது அசைவம் சாப்பிடவே முடியாது. நீங்க நம்ம மனவளக்கலையில எவ்வளவு பேரை நான் பார்த்திருக்கேன். அசைவத்தை முழுசா விட்டுட்டோங்கிறது மட்டும் இல்ல, அந்த ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது எங்களுக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தியானம் செய்வதனோட மகிமை. அதனால இத பத்தி நீங்க ரொம்ப சிந்திக்க வேண்டாம். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. நாம சைவ உணவு சாப்பிடுறோமே, அதற்கே நம்ம நன்றி சொல்லணும். இரண்டாவது விஷயம், நீங்க சொன்ன மாதிரி இந்த விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட மெய்ஞானிகள் அளவுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த விஞ்ஞானமய கோஷத்துல இருந்து அடுத்த ஒரு அடி எடுத்து வைத்தால் அது ஆனந்தமய கோஷம். அந்த மனதினுடைய நுண்மை, நீங்கள் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையை எதுவானாலும், சினமோ கவலையோ பேராசையோ எங்க வருது பாருங்க, மன அலைச்சூழல் அதிகம் இருக்கிற பொழுதுதான். நீங்கள் ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி என்று வரும் பொழுதே அந்த மன அலைச்சூழல் ஒடுங்குகிறது. அப்ப அந்த ஒடுங்கிய நிலையில் அவர் சினத்தின் வசப்படுவது இல்லை. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா லீவா இருக்காங்க. அடுத்தது கிருபாநிதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்புமா. நான் நேர கேள்விக்கு வரேன். அதாவது காலையில சொன்னோமா, எங்க வீட்டுல காக்காய்க்கு சாதம் வைப்பாங்க. அது நல்லா ஒற்றுமையா சாப்பிட்டு போறோம். ஈவினிங் நாங்க எங்களுக்குள்ள சண்டை போடுவோம் ஸ்நாக்ஸுக்கு. அப்ப எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, காக்காய் எங்களை விட ரொம்ப மேல்பாங்க. எனக்கு அது இன்னைக்கு அது கூட ஞாபகம் வந்தது. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கடலும் மழையும் நம் கூட்டம், அதுலதான் மனிதன், அது மாதிரிதான் மனிதனுடைய அணுக்களின் கூட்டம் தான் அதுதான். அதே மாதிரி அதுவும் இறை தத்துவத்துல இருந்து வந்ததுதான் அந்த அந்த விலங்குகளும் இப்ப காக்கை குருவி எல்லாம். இத நெட்வொர்க் இல்ல நீங்க பேசுற இடத்துல. மேல ஒரு பண்பு இருக்காமா காக்கைக்க இறை. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதாமா? இப்ப கேக்குதுங்க அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதா? பேசுங்க இந்த இடத்துல என்ன பேசுங்க. மனிதனின் அதாவது கடலும் மழையும் எங்கள் கூட்டம். அது மாதிரி மனிதனுடைய அணுக்கள் இதுல இருந்து, இதுவும் நம்மளுடைய அந்த காக்கை குருவிக்கு இறைநிலையில இருந்து எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்ததுதான் மனிதன். இதை வச்சு நம்ம எல்லாம் ஒரே இனம்ங்கிறதா, இல்ல அது இன்னும் ஒற்றுமையா இருக்கு நம்மளை விட மேல அப்படின்னு கூட சொல்லலாமா? எப்படிமா அதை நம்ம எடுத்துக்கிறது? அத வாழ்க வளமுடன் அம்மா, நல்ல ஆழமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நிறைய சமயங்கள்ல பார்த்தா விலங்குகள் மனிதனை விட பெட்டரா தெரியுதே, அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, உண்மைதான் அம்மா. காக்கா கூட தனக்கு கிடைக்கிற உணவை பகிர்ந்து உண்ணுது. ஆனா மனிதர்கள் சர்வசாதாரணமா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலான்னு அவன் தலையெழுத்து, அவன் பண்ணின பாவம்ட்டு போறோமே, எவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம பண்றோம் பாருங்க. அதனாலதான் பாரதி சொன்னார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். நீங்க சொன்ன மாதிரிமா நம்ம 6ஆம் அறிவு பெற்றவர்கள். இந்த பறவைகளை விலங்குகளை விட எல்லாம் நம்ம உயர்ந்து இருக்கணும். அப்ப ரொம்ப அழகா உங்க அம்மா சின்ன வயசுலயே சொல்றாங்க பாரு, அந்த காக்கா நம்ம போட்ட சாப்பாட்டை ஒற்றுமையா சாப்பிடுது, நீங்க ஸ்நாக்ஸ்க்கு சண்டை போடுறீங்க. அப்ப அதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்ன? ஒற்றுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். எது கிடைத்தாலும் பகிர்ந்து உண்ணும். அதனாலதான் வள்ளுவ பெருமான் சொன்னார், பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அது நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொல்வார், நீ பக்கத்து வீட்டுக்காரன் பசியோட இருக்கான்னா நீ பெருசா சிரமப்படாத, உனக்கு வச்சிருக்க குழம்புல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி உப்ப போடு, அதை 2ஆ பகிர்ந்து கொடு. இது என்ன சிரமம்? இஃப் there is a will there is a way-ன்னு சொல்லுவோம் இல்லைங்கம்மா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி சில இடங்கள்ல பாக்குறப்போ இந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் நம்மை விட மேலானவை போலத்தான் தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில் மனிதனிடம் இருக்கின்ற 6வது அறிவு அது இறைநிலையே உணர வல்ல அறிவு. அந்த அறிவை நம்ம செதுக்கி கொண்டே வருவதன் மூலம் நாமும் இறைவனும் ஒன்று என்பதை உணரும் பொழுது அத்தனை உயிர்களுக்கும் நம்மிடம் இருந்து நன்மையான செயல்கள் மட்டும்தான் சென்று சேருமா. நாம் அதுக்குதான் முயற்சி பண்ணணும். நன்றி அம்மா. நன்றி அம்மா சசிகலாமா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. அடுத்து மேன்பராக பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க அம்மா. ரொம்ப அருமைங்கம்மா உங்களுடைய உரை. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தாங்கம்மா. அதாவது ரொம்ப இந்த காலத்துல இன்ஃபர்டிலிட்டி அதிகமா இருக்கிற காலத்துல அவ்வளவு தாவம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அந்த நீங்க சொன்னப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த
அந்த குழந்தைய வளர்க்க முடியாம டொப்பு டொப்புன்னு கண்ணு முன்னாடியே பேரண்ட்ஸ் அடிக்கும்போது நமக்கு ஒரு பாட்டியா பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் அது பார்க்க கூட முடியல ஒண்ணு. அது என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கொஸ்டின். இன்னொன்று வந்து என்னன்னா, உயிர் இறக்கம் சொன்னீங்க இல்லையா? இந்த என்னோட ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா புறா கூடு கட்டியிருந்தது. ஸோ அது இன்ஃபர்மேஷனாகவே சொல்லிடுறேன். அது நம்ம இவ்வளோ மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுறோம், நம்மள ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சி அது நான் விரட்டலை. பட் 2 செட் ஆஃப் குஞ்சு பொரிச்சு போனது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாக லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இரக்கமும் இருக்கணும், கொஞ்சம் அறிவும் விழிப்பு நிலையில் வச்சுருந்துருக்கணும். அது இல்லாததுனால கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால் இந்த அளவுக்கு நம்ம இரக்கம் தேவையில்லை. அது முதல்லயே அடித்து தரத்திருந்துருக்கலாம். அதை நான் இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுறேங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. எப்பொழுதுமேங்கம்மா நம்முடைய அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் சொல்றோம் பாருங்க, நம்ம ஐவகை கடமையில கூட தாண்டா முதல்ல. அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி அது ஆரம்பத்திலேயே இது பண்ண, அது எங்கேயோ இடத்துல போய் கூடு கட்டிரும். அது கூடு கட்டாம இருக்க போறது இல்ல. அதனால நம்ம தலைக்கு மேல நம்ம கூடு கட்ட அனுமதிச்சுட்டு அப்புறம் வந்து நொந்துக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. கரெக்ட். அதெல்லாம் நமக்கு நீங்க சொல்ல வாழ்க்கை பாடங்கள் இது இனி அலர்ட் ஆயிருவோம் இல்ல. இனி எந்த புறாவும் கூடு கட்ட அனுமதிப்போமா நம்ம? கண்டிப்பா. அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர் அம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். அந்த குழந்தை அடிக்கிறது. நன்றி. அம்மா அது வந்து என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி பாட்டியா உங்க மனசு பதறது எனக்கு புரியுது. அம்மா நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, செய்யறதுக்கு இல்ல, வாழ்த்துவதை தவிர இந்த குழந்தைங்களையும் வாழ்த்துங்க, பேர குழந்தைங்களையும் வாழ்த்துங்க. உங்க குழந்தைங்களுக்கும் பேர குழந்தைங்களுக்கும் நடுவுல எப்பொழுதுமே ஒரு இனிமையான இணக்கமான உறவு நிலவுவதாக அப்படி மனசுல பாவனை பண்ணி பண்ணி வாழ்த்துங்கம்மா. அது ஒன்றுதான் வழி. நன்றிங்க. நன்றிங்க. மிக்க நன்றி. முடியுமா? யார் உங்க பேச்சு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் மனவள கலைக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. கண்டிப்பா. 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அதை போய் அடிக்கிறாங்க. அதுதான் கஷ்டம். ஆமாம். இல்ல அப்பமா இவங்க வந்துமா தே ஆர் வீக். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இவங்களுக்கு மனவளக்கலை நீங்க நல்ல ஒரு மென்மையா அவங்க கொஞ்சம் கவனிச்சு கேட்கிற மனநிலையில இருக்கும் பொழுது, அந்த நல்ல மூடுங்கிறமே அந்த சமயத்துல சொல்லுங்க, ஒண்ணு இல்லடா வா ஆழியார் போயிட்டு வரலாம், ஒரு அடிப்படை பயிற்சின்னு எப்படியாவது புதன்கிழமை காலையில 10 மணிக்கு தொடங்குறோம், சண்டே மதியம் லஞ்சோட முடிஞ்சிரும். ஒரு 4 நாளுக்கு அப்படி கூட்டிட்டு வந்துருங்கம்மா. இந்த சூழல்ல நீங்க வந்து இருந்தால் நான் பாத்துக்கிறேன்டா குழந்தைய அப்படின்னு சொல்லுங்க. முடியுமானாலும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் உங்களுக்கு கெஸ்ட்னு வாங்கிக்கலாம். வந்து இருங்கம்மா. கண்டிப்பா. கண்டிப்பா. எப்படியாவது கூட்டிட்டு வாங்க, அதுதான் முக்கியம். மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வர முடியலன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு அடிப்படை பயிற்சி இப்பயே சேர்த்து விட்டுருங்க. ஆழியார் வர முடியாட்டியும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற சேர்த்து விட்டாதான் அவங்க வாழ்த்தும் பொழுது அந்த இது மாறி வரும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. அடுத்து மெய் என்பராக மது கண்மணி அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கோம், பேசலாம் நீங்க. வாழ்க வளமுடன். மது அம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன். அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நான் மாதுளைக்கு பேசுறேன். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்பதான் ஐயா வந்து ஆழியார்ல எல்லாம் அவருடைய இது நடந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப நான் சென்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன். அந்த டைம்ல உங்க ஸ்பீச் கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதாவது ஐயா ட்ரெயின்ல பயணம் செய்யறதுனால எனக்கு வாய்ஸ் கேட்கல. அம்மா உங்களுக்கு கேக்குதா ஐயா பேசுறது? இல்லப்பா எனக்கும் கேட்கல. சிக்னல் இஷ்யூஸ் இருக்கு ஐயாவுக்கு. அன்னமய கோஷம் கேக்குதுங்களாமா? இப்ப கேக்குது. சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களாமா? பேசுங்க ஐயா. நீங்க கோஷம் மனமய கோஷம் தாண்டாதான் நம்ம இத வந்து நம்ம பெற முடியும்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. இது சிறப்பா இருக்குது. இந்த ஸ்பீச் கேட்கறதுக்கு நீங்க எனக்கு நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். உங்களோட வாய்ஸ்க்கு வந்து கேட்கல, நீங்களே மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. அம்மாவுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. அடுத்த பிறகு லீலா வினோதன் ஐயா அவர்கள், நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான அம்மா. அம்மா அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு நல்லா கேக்குதுங்க ஐயா. ரைட்டுமா. காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல
எல்லா உயிரினங்களையும் நல்லா நம் உயிரை போல் கவனிக்க வேண்டும் அப்படின்றது தான் அதனுடைய தத்துவம். நல்லா புரியுதம்மா. ஆனால் நம்ம ஒரே காட்டில் சில விலங்குகள் மற்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டு மாமிச உணவை சாப்பிட்டு வளர்கின்றன. சில மிருகங்கள் தாவரங்களை மட்டும் உண்டு வாழ்கின்றன. அது எப்படிங்கம்மா? அது ஒரே காட்டில் வளருது ரெண்டுமே மிருகங்கள், 5 அறிவு படித்த மிருகங்கள். ஆனால் இந்த உணவு வகையில் ரெண்டுமே டோட்டலி இந்த நான்வெஜ் சாப்பிட்ற மிருகங்கள் தாவரத்தை சாப்பிடாது. ஆனால் தாவரத்தை சாப்பிட்ற மிருகங்கள் புலாலையும் சாப்பிடாது. 100% ஆப்போசிட்டாக இருக்கு. இது வாட் இஸ் த பிரின்சிபல்? இதில் வந்து தத்துவம் என்ன, கொஞ்சம் விளக்க முடியுமாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல ஆழமான ஒரு கேள்வி. நான் சமீபத்துல சார்லஸ் டார்வின் தான் நமக்கு இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் கொடுத்த பெருமைக்குரியவர். சார்லஸ் டார்வின் அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி வந்து எனக்கு கிடைத்தது. டார்வின் தெரியும், இங்கிலாந்து நாட்டில் நல்ல செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பாருங்க, அந்த பாண்ட் ஜீனியஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளையும் பயிர் முளையிலேன்னுட்டு அந்த இளம் பருவத்தில் ஒரு 5-6 வயசா இருக்கிற பொழுது இந்த பூச்சிகள் இதெல்லாம் பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு. அவர் அப்ப போய் பாக்குறாரு. ஒரு கியூரியஸா அவர் ஒரு பூச்சியை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப இந்த பூச்சி நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு, நம்ம இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு அந்த கையில பிடிச்சுக்கிறாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் தூரத்துல பார்த்தா இன்னொரு பூச்சி தெரியுது. இந்த குழந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு கையில இன்னொரு பூச்சி எடுத்துருச்சு பாருங்க. சின்ன குழந்தை தன்னோட பிஞ்சு கரங்களில் 2 கையில இப்ப 2 பூச்சி வந்தாச்சு. தான் திரும்ப போகுது. நம்ம இந்த பூச்சிகளை வச்சுதான் நம்ம ஏதாவது கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போற பொழுது வழியில பார்த்தா இன்னும் இதை விட ஒரு அழகா டிஃப்ரெண்ட் வெரைட்டில ஒரு பூச்சி. நீங்களும் நானும் நம்ப கூட மாட்டோம். டார்வின் டக்குன்னு தன் கையில இருந்த ஒரு பூச்சியை வாயில போட்டுக்கிட்டு இன்னொரு பூச்சியை வந்து இன்னொரு கையால அந்த பூச்சியை எடுத்துட்டாரு. அப்புறம் போய் தன்னோட வீட்டுல உட்காந்து அவர் ரிசர்ச் பண்ணதாக அவருடைய இளமை பருவம், அந்த குழந்தை பருவம். இது எதுக்கு சொல்றேன்னா, அதனாலதான் அவரால் அந்த உயிர்களை பற்றி நல்ல ஆராய்ச்சி பண்ணி குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு ஒரு எவல்யூஷன் தியரியை கொடுக்க முடிந்தது. எனவே அருட்தந்தை என்ன சொல்கிறார்கள் என்றால், இது வந்து இந்த இயற்கையினுடைய இயல்பூக்க நியதி. இந்த இயல்பூக்கத்தின்படி சில உயிரினங்கள் வந்து சைவ உணவு பழக்கம், அசைவ உணவு பழக்கம் அதெல்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிங்கம் 1000 வருஷம் கழிச்சோ வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு மாற போறது இல்லை. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது நம்ம பழமொழி எல்லாம் வச்சிருக்கோம். ஆனால் நமக்கு இப்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி சைவ உணவு சாப்பிடுகின்ற ஆடு மாடு புலால் தொடுறதில்ல, புலாலையே சாப்பிடுகின்ற சிங்கம் புலி சிறுத்தை இவையெல்லாம் வந்து சைவம் சாப்பிடுவதில்லை. ஆனால் இந்த மனிதர்கள் எந்த அளவிற்கு படுபாதக செயலுக்கு நாம் துணிந்து விட்டோம் என்றால், இந்த பசுமாடு அதிக பால் கறக்கணும், அதிலும் அந்த பால்லயே புரோட்டீன் வரணும்ட்டு அசைவத்தை வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்குறாங்களாம். என்ன ஒரு கொடுமை பாருங்க. நம்மளால இதை ஏத்துக்கவே முடியல. இது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு செய்தி. அது போல நடக்கிறது. ஆனால் இயற்கையில் நீங்க சொல்ற மாதிரி எப்படி ஒரு சில இதுக்கு நம்ம இந்த ஆராய்ச்சியை வந்து நீங்க இன்னொன்னு பொருத்தி பார்த்தா உங்களுக்கு வியப்பா இருக்கும். ஒரு குடும்பத்துல பிறந்து வளருகிற இருவர், அதிகம் போகாதீங்க, அருட்தந்தை மகரிஷி வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அவர் பிறந்ததே அசைவம் சாப்பிடுகிற குடும்பத்தில். ஆனால் அவர் தன்னுடைய அறிவை உயர்த்தி கொண்டார். புலால் உணவின் கேடுகள் என்பதை படித்து தெரிந்து கொண்டு முழுக்க முழுக்க சைவத்துக்கு மாறுகிறார். ஆனால் அவருடைய தம்பி அப்படி மாறலையே. அப்படி ஒரு குடும்பத்துல இருவரே ஒரு மாதிரியா இருக்கும் பொழுது இயற்கையில் சில உயிரினங்கள் வந்து நம்ம சொல்லுவோம்ல ஹெர்பிவோரஸ் என்று தாவர மட்டுமே உண்ணுகின்றதா இருக்கு. சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆம்னிவோரஸ் என்று இருக்கு, கார்னிவோரஸ்னு இருக்கு. இரண்டும் சாப்பிடுற மாதிரி. இதெல்லாம் இயற்கையினுடைய படைப்பு ரகசியம் ஐயா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க ஆராய்ச்சி பண்ணுவோம் ஐயா, ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆமா, அதுவும் நீங்கள் தான் அதுக்கு ரொம்ப பொருத்தமான நபர் இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வது. ரொம்ப நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதாம்மா? பேசுங்க. கேக்குதுங்கம்மா, பேசுங்க. வாழ்க வளமுடன், பேசுங்க. அம்மா எனக்கு என்னன்னா, ஒரு பிரம்மஞானத்தை உயரத்துக்கு உணர்ந்துறதுக்கு ஒரு உயரம் மட்டும் நம்ம வந்து வெறுக்கிற மாதிரி சூழ்நிலை நமக்கு அமையுதுலம்மா. அது ஏமா அந்த மாதிரி சூழ்நிலை அமையுது? வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன் அம்மா. இது ஒரு உயிரை மட்டும் நீங்க வெறுக்கிறதுங்கிறது நம்ம இன்னும் பிரம்ம ஞானம் நமக்குள்ள வந்து சரியா ஊறலைங்கிறது தான் காட்டுது. ஏன்னா இப்பதானே சொன்னோமா, எல்லாமே இறைவனது தோற்றம்ங்கிற பொழுது எப்படி ஒரு உயிரை மட்டும் நீங்க வெறுக்க முடியும்? அப்படி வெறுத்தால் நீங்கள் இறைவனை வெறுப்பதாகத்தான் பொருள்.
ஓ சரிம்மா. ஆமா. ம். அதனால வந்து அது அருட்தந்தை ரொம்ப அழகா வந்து நமக்கு வாழ்த்தும் பயணம்லயே சொல்லி கொடுப்பாரு. நீங்க இப்ப ஒரு சரி. ஒரு மனிதரை நீங்க நின்று உங்க கேஷுவலா உங்க வீட்டுல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவ. ம், கரடு முரடான ஒரு ஆசாமி போறாரு. பார்த்தாலே ம், உங்களுக்கு தெரியுது ரொம்ப அநாகரீகமான ஒரு ஆசாமியா இருக்கிறாரு. ம், உங்களுக்கு அப்ப ஒண்ணும் நீங்க நல்ல மதிப்பு வரல அந்த மனுஷன் மேல உங்க மனசுல. அப்படி ஒரு ம், அலட்சியமா பார்த்துட்டு நிக்கிறீங்க. அப்படி நீங்க ம், பாக்குற பொழுதே அந்த தெருவுல ஒரு குழந்தை வந்து வருது. ஒரு ம், பைக் வேகமா வருது. இந்த மனிதர் தன் உயிரை பொருட்படுத்தாமல் பதறி போய் அந்த குழந்தையை எடுத்து ம், காப்பாத்துறாரு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த பைக் அவர் மேல உரசி அவர் கீழே விழுந்துடுறாரு. ம். நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த காட்சி நடக்குது. இப்போ உங்க மனசுல அந்த மனிதரை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? உயர்வாதமா நினைப்போம், உயர்வாதமா நினைப்போம். அப்போ சரி. ம். ஆரம்பத்துல இந்த மனிதரை அவரோட ட்ரெஸ், அவருடைய தோற்றம் இதையெல்லாம் வச்சு நாம தானே மட்டமா நினைச்சோம். ஆமாம்மா. இப்போ அந்த செயல் பார்த்ததும் நம்ம வந்து அவரை பற்றிய நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டோம். இப்ப அருட்தந்தை சொல்லுவாங்க, அவர் ம், ஏதோ வந்து திடீரென்று ஞானியாக எல்லாம் ஒண்ணும் ஆயிடல. பார்க்கிற ம். நம் பார்வையில் தான் வித்தியாசம். இந்த ஒற்றை மனிதர் நாம் இன்றைக்கு வெறுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம அறிவு உயர்ந்து வரும் பொழுது அவன் என்னமோ செஞ்சுட்டு போறான்ப்பா, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சரிம்மா, சரி. என்கிற ஆனா இடத்துக்கு அந்த நம்ம பொறுமை தாம்மா வந்தோம்னா வேணும். அந்த எடிசன்ட்ட இருக்கிற பொறுமை கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டாலே போதுமா. வாழ்க முயற்சி வளமுடன். தான்ப்பா, முயற்சி தான். கட்டாயம் சினம் நன்றி. தவிர்த்தல் பழகுங்க. யாரை வெறுக்கிறீர்களோ, அதுவும் அருட்தந்தை சொல்லுவார், வெறுப்பு மட்டும் கூடவே கூடாதும் பார். விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே நன்மை நல்கும். அதனால தயவு செஞ்சு வெறுப்பை வச்சுக்காதீங்க. வெறுக்கிற மனசு வீணா போயிடும். சரிம்மா. வாழ்த்துங்க, வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. முதல்லப்பா வாழ்த்த கூட மனசு வராது. ம். வராட்டி கூட அதுதான் மாறிடுச்சுங்க. பரவாயில்லைன்னு ம். சரிம்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். சசிகலாம்மா, நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த மீன்பராக ராஜலட்சுமி அம்மா. ராஜலட்சுமி அம்மா. ராஜலட்சுமி அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணன் அம்மா, ராஜலட்சுமி அம்மா. அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். எனக்கு நல்லா கேக்குதுமா. சரி சரி. வளர்மதி அம்மா. வளர்மதி அம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சிறப்பாக இருந்தது அம்மா உங்கள் உரை. காக்கை குருவி எங்கள் ஜாதி. ரொம்ப என்ன சொல்றது, எல்லாமே அணுக்களின் கூட்டம் தான். எல்லாமே அந்த இறைவன் தான் படைச்சாரு. அவர் தான் உயிரா எல்லாத்துக்குள்ளயும் இருக்காருங்கிறத ரொம்ப சிறப்பா விளக்குனீங்க. எனக்கு என்னன்னா, எங்க வீட்டு மாடியில நாங்க வந்து புறாக்கெல்லாம் வந்து கம்பு போடுவோம். காக்காக்கு வந்து இந்த மிக்சர்லாம் போட்டுட்டு இருந்தோம். அது எப்படிதான் தெரியல, அந்த 7 மணி ஆனா என் ஹஸ்பண்ட் தான் போய் போடுவாங்க. அந்த 7 மணி ஆனா அவ்வளோ ஒரு புறா எங்க இருந்து எப்படி வருதுன்னே தெரியல. அப்படி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ முன்னாடி ஒரு அம்மா சொன்ன மாதிரி அந்த 2வது மாடியில இருக்கவங்க அந்த புறா எச்சம் வந்து ஆகாதுமா, அதனால போடாதீங்க அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இப்படி சொல்றாங்களே. நாங்க வந்து ஃபிளாட்ல வந்து டெனண்டா இருக்கோம். அவங்க ஓனரு. எனக்கு புரியல. திருப்பி என்னால வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்களோட டிராவல் பண்ணுமா அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப, ஏன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அது வந்து அது ஏமாற்றம் அடைஞ்சிரும். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு காக்காக்கு சோறு வைக்கிறது கூட, பூனைக்கு பால் வைக்க கூடாதுன்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம எப்படிம்மா பக்குவமா நடந்துக்க முடியும் அவங்க கிட்ட? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, இப்போ மனிதர்களா இந்த பறவைகளான்னு கொஞ்சம் நின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அறிவை உணர்ச்சிகள் வெல்வது இயல்பு. அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. உணர்ச்சி டக்குன்னு என்ன சொல்லிடுறோம், சே என்னடா ஆஃப்டர் ஆல் ஒரு பறவைக்கு உணவு வைக்க விட மாட்டேங்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம ஏன் இருக்கணும்னு நினைச்சு நீங்க கிளம்பிடலாம், வீட்டை மாத்திட்டு கூட வேற வீட்டுக்கு போறேன்னுட்டு. ஆனா கண்டிப்பா. எத்தனையோ சில சௌகரியங்களை நீங்க இழக்க நேரிடலாம். இந்த வீடு உங்களுக்கு ஏதோ பஸ் ஸ்டாப்புக்கு பக்கமா இருக்கலாம், அல்லது வேலைக்கோ ஒரு பள்ளி கல்லூரிக்கோ பக்கமா இருக்கலாம். எனவே நம்ம என்ன செய்யணும்னா, இறைவா இவர்களது அறிவையும் உயர்த்தி கொடு, அல்லது முடியுமானால் அந்த குடியிருப்புலயே நீங்க ஒரு அடிப்படை பயிற்சி தொடங்கி நடத்த முடியும்னா அது கூட நடத்தி அவர்களெல்லாம் மெல்ல மனவளக்கலைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா மனசு மாறிடுவாங்க.
கண்டிப்பாம்மா 4 பேரை கஷ்டப்பட்டு சேர்த்தேன் எங்க மன்றத்துல, மயிலாப்பூர் மன்றம். அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க பயிற்சி. ஆனா சொன்னவங்க எடுத்துக்கல. அது இன்னும் 4 பரவாயில்ல. பேரை சொல்லி எடுத்துட்டேன். பயிற்சி முடிச்சாங்க. அடிப்படை நீங்க பயிற்சி எல்லாம் முடிச்சாங்க. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துமா ஒரு கூட்டுத்தவம் யாரோ ஒருத்தர் வீட்டுல மாத்தி மாத்தி செய்யுங்க. இப்ப 5 பேர் ஆயிட்டீங்க. ம், ம். சனி ஞாயிறை விட்டுட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நாளும் ஆளுக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுல வந்து ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வீட்டுல தவம் பண்ணுங்க. கூட்டு தவம் பண்ணி பண்ணி நீங்க அந்த குடியிருப்பினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட உயர்த்தி கொண்டு வந்துருங்க. சரிங்கம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. வளமுடன்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் செய்து பேசலாம். ஜெயலட்சுமி அம்மா. அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன். அருட்செல்வி அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு உரை ரொம்ப நல்லா இருந்ததும்மா. இப்ப வந்து லீலா வினோதன் ஐயா கேட்டாரு இல்லைங்களா, அத மாதிரி இந்த சயின்ஸ்ல வந்து ஏன் இப்படி இருக்குன்றதுதான். இப்ப மோரிஸ்ன்ற ஒரு பழத்துல நிறைய விலங்குகளோட இதுவெல்லாம், இந்த குட்டி குட்டி பூச்சிகளோட இதெல்லாம் போடுறாங்கன்னு சொன்னாங்க, ஊசியில ஏத்துறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சோளம் வரப்போகுது, அது வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் உண்மையா பொய்யான்னு தெரியல. இதுக்கு யார வாழ்த்து சொல்றது? ஆட்சியாளர்களை சொல்றதா, யார நம்ம சொல்றது? இது மாதிரி தப்பான வதந்தியா இல்ல உண்மையான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அதை பத்தி தான் ஒரு சந்தேகம். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க இயற்கையில ஒரு குறையும் இல்லை. மனிதர்களது பேராசையினாலதான் நம்ம எல்லாவற்றின் தரத்தையும் கெடுப்பதற்கு துணிந்து விட்டோம். இன்னைக்கு விதைகளை பாழ்படுத்திட்டோம், நிலத்தை பாழ்படுத்திட்டோம், காற்று மாசுபடுத்திட்டோம். மனிதர்கள் கையில எது கிடைக்குதோ அத்தனையும் குட்டிச்சவர் ஆகுது. அதற்கு ஒரே தீர்வு அருட்தந்தை சொல்றாங்க, even though it's a slow process, we have no other go. அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். நம்ம ஒவ்வொரு தனி மனிதரும் நம்ம அளவில் நாம் உயர்ந்து வருவதும் இந்த உலகம் அமைதி பெறுவதற்காக வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து கொடுப்பதையும் தவிர நீங்களும் நானும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம கொடுக்கிற வாழ்த்தினால உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் மனசுல இது பிரதிபலித்து அவர்கள் மூலமாக சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அம்மா. நம்ம எவ்வளவு சேர்ந்து வாழ்த்துகிறோமோ, எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறோமோ வாழ்த்துக்கு, அந்த அளவு இது விரைவில் செயலுக்கு வரும். நன்றி அம்மா. நல்ல விளக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா 12:40 ஆச்சு. உங்களுக்கு டைம் ஆச்சாங்கம்மா? உங்களுக்கு அடுத்த நபர் சீதா பண்ணிருக்காங்கல்ல, இந்த ஒரு கேள்வியோட நிறைவு பண்ணிக்கலாம்ப்பா. சீதாம்மா. நன்றிமா. ஓகே, நன்றி சீதாம்மா. வாழ்க வளமுடன். சுருக்கமா கேள்வி கேளுங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன்மா. அம்மா, நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் சீதா. நான் வந்து ஐயாவும் நானும் 2 பேருமே அவங்கள்ட்ட ரொம்ப அங்க ஆழியார் வந்தப்ப பேசியிருக்கோம். ஆனா எனக்கு வந்து என்ன டவுட்னா, அப்ப வந்து வள்ளலார் இதுல வந்து அவங்க ரொம்ப போயிட்டு, நான் வாழ்க வளமுடன் சொன்னா அவங்க வந்து அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவாங்க. நானும் அதையே தான் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி செய்யணுமா இல்ல வாழ்க வளமுடனே சொல்லலாமாங்கம்மா? அம்மா, மனசுக்குள்ள வாழ்க வளமுடன், வெளியில நல்ல அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னு அவரை விட அழுத்தமா சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. அதான் எப்ப வந்து என்னோட இதுக்கு மாற போறாளோ அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு இதே மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு பழக்கமாயிடுச்சு. எடுத்த உடனே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிட்டு பேசுறது. இப்ப அவரு வந்து அதுல மாறிட்டு நான் வாழ்க வளமுடன் சொன்னா அவர் அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாங்க. அதனால அவர் சரி. சொல்லட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இப்படி நல்லா சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு நாள் மென்மையா அவர்கிட்ட, நீங்க பாருங்கப்பா, இப்ப நான் திடீர்னு உங்களை பார்த்து நீங்க எப்போ வாழ்க வளமுடன் சொல்லுங்க, வாழ்க வளமுடன் சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா உங்களால? ஏன்னா உங்களுக்கு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி பழகிடுச்சு. இல்ல, ஐயா தான் அப்படி சொல்றாரு. நான் வந்து வாழ்க வளமுடன் சொல்றேன். ஐயா கிட்ட நீங்க பேசுங்க. ஐயா கிட்ட நீங்க சொல்லணும். நீங்க வந்து அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி பழகி இருக்கீங்க. உங்களை பார்த்து நான் இப்ப வந்து நீங்க வாழ்க வளமுடன் சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமான்னு ஐயா கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார்? அத சொல் கடைசியில பேசி முடிச்சு விட்டு வாழ்க வளமுடன் சொல்றாரு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு இருக்காரு. அம்மா, அப்ப அவரை பாராட்டுங்கம்மா. அவரை பாராட்டுங்கம்மா. முடிக்கிறப்ப வாழ்க வளமுடன் தானம்மா சொல்றாரு. அவரை பாராட்டுங்க. அதே போல நீங்கள் 2இல் 1 செய்யுங்க. ஒண்ணு நீங்களும் மகிழ்ச்சியோட அருட்பெரும் ஜோதி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா
உங்களை நான் வாழ்க வளமுடன் சொல்லுங்கன்னு வற்புறுத்தல. நீங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியே சொல்லுங்க. அதே போல நானும் வாழ்க வளமுடன் சொல்வதற்கான என்னுடைய உரிமையை எனக்கு விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. எனக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருந்து நான் இப்ப மதுரையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கேம்மா. எனக்கு வாழ்த்து போடுங்கம்மா. எனக்கு எதனால மனநல சரியில்லாம தான் அப்படி நம்ம நோய் வருதாம்மா நமக்கு? நிச்சயமாங்கம்மா. ஆமா, மனநலம் மண்ணுயிர்க்கெல்லாம் ஆக்கம்னு சொல்லுவாங்க. மனச அமைதியா வச்சுக்கோங்கம்மா. கணவர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சொல்றதுல நமக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பெருசா நீங்க பாரமா மனசுல சொல்லிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது சொல்றதுனால மனசு இது இல்ல. மத்தபடி வேற சைட்ல அவங்க செய்யறது இது பண்றதெல்லாம் நமக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமா இருக்கிறப்ப நமக்கு அது நோயா மாறிடுமா அப்படின்னு நான் கேக்குறேன். நிச்சயமா மாறத்தானம்மா செய்யும். மனச நீங்க உயர்ந்த விஷயங்கள் போட்டு வைங்க. அவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படி நடந்துக்கிறாருன்னு சிந்திக்காதீங்க. அருட்தந்தையே என்ன உயர்த்துங்க. அதுதான் காரணம். நிச்சயமா மனச நீங்க அமைதியா வச்சுக்கோங்க. நாங்களும் பிரார்த்தனை பண்றோம் சீதாமா, நீங்க விரைவில் உடல் நலம் தேறி தஞ்சைக்கு திரும்ப வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிமா. நன்றி சசிகலா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப ஒருத்தரும் நிறைய கேள்விகள் சிறப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு மனதுக்கு ஆறுதலான பதில்கள் சிறப்பா கொடுத்துருக்கீங்கம்மா. நிறைய பேர் சேட் பாக்ஸ்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பான உரையா இருந்தது அப்படிங்கிறது அனைவருக்கும் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே